என் தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நம்ம மத்தியிலே பெரிய காரியங்களை செய்வாராக. எத்தனை பேர் விசுவாசத்தோடு அப்பா சமூகத்தில் இருக்கிறீங்க? அவர் சமூகத்தில் விழித்திருப்பது, அவர் சமூகத்தில் இருப்பது ஒரு நாளும் வீண் போகாது. ஆமென். நிச்சயமாய் நாம் ஜெபித்த ஜெபத்திற்கு பலனை சீக்கிரத்திலே நம்முடைய கண்கள் காண பண்ணுவார் என்று நம்புறவங்க மாத்திர சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். இந்த ராத்திரி நேரத்திலும் ஆமென். இத்தனை பேர் நீங்கள் கூடி தேசத்திற்காக, பட்டணத்திற்காக, ஆமென், உங்களுக்காக ஜெபிக்க வரவில்லை, பட்டணத்திற்காக, தேசத்திற்காக நீங்கள் சேர்ந்து ஜெபிக்க வந்திருக்கிறீர்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களை வெறுமையாக விட மாட்டார். ஆமென். உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தர் நல்லவர். நாம் ஆண்டவருடைய வார்த்தை கேட்பதற்கு முன்பாக ஒரு சில நிமிடங்கள் இருக்கிற இடத்தில் எழுந்து நின்று இவ்வளவு நேரம் ஆராதித்தோம், ஜெபித்தோம். முடிந்த தேவ பிள்ளைகள் முடியுமானால் எழுந்து நின்று ஆண்டவர் சமூகத்தில் வார்த்தை கேட்பதற்கு முன்பாக எல்லாரும் கண்களை மூடு. ஹல்லேலூயா. தாவீது 63வது சங்கீதத்தில் யூதாவின் வனாந்திரத்திலிருந்து இப்படி சொல்லுகிறார், ஆண்டவர் உம்மை பார்க்க ஆசையோடு வந்தேன், உம்முடைய வல்லமையும் மகிமையும் கண்டேன் என்றேன். எத்தனை பேர் இந்த ராத்திரி நேரத்தில் ஆண்டவரே இங்கே யாரையும் பார்க்க வரலப்பா, நான் உங்களை பார்க்க வந்திருக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் உங்க 2 கரங்களை உயர்த்தி, உங்க சத்தத்தை உயர்த்தி, எல்லாரும் ஸ்தோத்திரங்களை உயரெடுத்து, எல்லாரும் அபிஷேகப்பட்ட தேவ பிள்ளைகள் அந்நிய பாஷைகளோட உங்கள் வாயிலிருந்து துதியின் சத்தம் எழும்பட்டும், துதிக்கிற சத்தம் எழும்பட்டும். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரத்தோட அந்நிய பாஷைகளோட அபிஷேகப்பட்ட தேவ பிள்ளை கொஞ்சம் அந்நிய பாஷைகளோட ரீபாலா ஹந்தாலா ரகாபாலா ஷாத்தாலா ரபோ லேப்ராமா மாமா ஷாத்தாலா ரிகரபல பௌதர்யா. நீரே எனக்கு எல்லாம், நீரே எனக்கு எல்லாம், உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு. எப்படி சேர்ந்து வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு. சத்தமாய் ஆசையெல்லாம், ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ஆசையெல்லாம் நீரே, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம். ஒரு விஷயம் கூட உம்மை அல்லாமல் எனக்கு, உம்மை அல்லாமல். உங்க சத்தம் கேட்கட்டும். ஆமென். சபை சத்தம் உயர்த்தி உம்மை தவிர, உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு. ஒன்ஸ் அகைன். உம்மை அல்லாமல், ஆண்டவரே நீரே என் பங்கு, நீரே என் சுதந்திரம், நீரே எனக்கு எல்லாம், உம்மை தவிர விருப்பம். உம்மோடு வாழ்வதே என் பாக்கியம், உம்மோடு வாழ்வதே என் பாக்கியம், நீரே எனது உயிர் துடிப்பு, உம்மோடு வாழ்வதே பாக்கியம். நீரே எனது உயிர் துடிப்பு, நீரே எனது உயிர் துடிப்பு. உமது விருப்பமோ, உமது விருப்பம் போல் நடத்துகின்றீர், முடிவிலே மகிமை ஏற்றுக்கொள்வே. உமது விருப்பம் போல் நடத்துகின்றீர், முடிவில். 2 கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஆசையெல்லாம், ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம். எஸ், இந்த ராத்திரி நேரத்தில் இதுவே எங்கள் ஏக்கமாய் மாறட்டும். உம்மிடத்தில் என்ன இருக்கிறது என்றல்ல, நீரே எங்களுக்கு எல்லாமாய் மாறுவீராக. once again. ஆசையெல்லாம்
சபை ஏக்கம் நீராயிருக்கட்டும் ஆண்டவரே, எங்கள் இருதயத்தின் ஏக்கம் நீராயிருக்கட்டும். ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதான். எங்கள் இரட்சகரே இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. அப்படி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை, ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு. சொன்னதை செய்திடும், சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன். பாடுங்க, என்னோட்டத்தில் நான் தனிமை இல்லை, என்னோட்டத்தில் நான் நேசித்தவர், நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என்னோட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை. தகப்பன் வீட்டில், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் நம்பிக்கையோடு சேர்த்திடுவார். எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்லுவீர்கள்? நம்புவே. நம்பி நடக்கிறேன், உடைய பாதை உண்மை என்று நம்பி நடக்கிறேன். யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன் எனக்கென்றும். Oh, we praise your holy name. சொல்லுங்க, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. எஸ், நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் நம்புவேன் இறுதி வரை. நல்ல கைகளை தட்டி விசுவாசத்தோட முழுபலத்தோடு ஒரு சில நிமிடங்கள் அபிஷேகத்தோடு அந்நிய பாஷைகளோட, எனக்கு அவரே எல்லாம், என் மீட்பர் அவரே, உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை பாதி வழியில் விட்டு செல்லாதவர், என்னை யாருக்கு விட்டு கொடுக்காதவர், என்னை விட்டு விலகாத கண்மலை. அவரை நம்பி இருக்கிறவர்களை அவர் கைவிடுகிற தெய்வம் அல்ல. அவரை நம்பி வெட்கப்பட்டு போகாதீர்கள் என்ற வார்த்தையின்படி என்னை அவர் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். உறுதியாய் பற்றி கொள்ளுகிறவர்களை பூரண சமாதானத்தோடு காக்கிறவர். மகிமை விளங்கும், மகிமை விளங்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் அறியாமலும் அவர் தெரியாமலும் என் வாழ்க்கையில இதுவரை ஒன்றும் அனுமதிக்கப்படவில்லை நம்புறவங்க மாத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். கடந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை காலையில சபை ஆராதனைக்காக எழுப்பி ஜெபிக்கும் போது ஆவியானவர் ஒரு வசனத்தை கொண்டு இடைப்பட துவங்கினார். மார்க்கு 6வது அதிகாரத்தில் எடுக்கணும்னு இல்லை, நான் சொல்லி விடுகிறேன். தெரிந்த சம்பவம். சீஷர்களை அக்கறைக்கு போங்கள் என்று துரிதப்படுத்தி, இப்ப ஜனங்கள் அனுப்பி விட்டுட்டு சீஷர்களை ஆண்டவர் அக்கறைக்கு துரிதப்படுத்துகிறார். இந்த பாதை என்பது
இவர்கள் நியமித்த பாதை அல்ல, இது அவர் நியமித்த பாதை. ஒரு கூட்டத்தை அனுப்பிட்டார், அந்த கூட்டத்துக்கு அவர் பாதையை நியமிக்கல, அவங்களே நியமிச்சு போயிட்டாங்க. ஆனா ஒரு கூட்டம், இந்த கூட்டம் அவருக்காக வந்த கூட்டம், அவரோடு இருக்கும்படி வந்த கூட்டம். இந்த கூட்டத்திற்கு அவர்தான் பாதையை நியமிக்கிறார். ஆமென். இந்த வார்த்தை சொல்லும் போது ஒரு காரியத்தை சொல்றேன், அவரோடு இருக்கிறவங்களுக்கு அவர்தான் பாதையை நியமிப்பார். அவர் நியமிக்கிற பாதையில் நடக்கிறவன் பாக்கியவான். இன்னைக்கு உங்க பாதை அவரால் நியமிக்கப்படுதுன்னா நீங்க எங்கேயோ இல்ல, அவரோடு கூட இருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நியமித்த பாதை, அக்கறைக்கு போங்கள் என்று துரிதப்படுத்துகிறார், ஸ்பீடப் பண்றார். போங்க போங்கன்னு அவர்களை துரிதப்படுத்தி அனுப்பி விட்டுட்டு அவர் தனிமையா மலைக்கு மேல போறார். பாதையின் ஆரம்பம் நல்லா தான் இருந்துச்சு. ஆண்டவர் எனக்கு நியமிச்ச பாதையில் விசுவாசத்தில் புறப்பட்டு விட்டார்கள். பல நேரத்தில் நாமளும் அப்படி புறப்பட்டோம். ஆனால் நடுக்கடலில் வந்தபோது தான் பாதையில் எல்லாமே தாறுமாறாகுது. பெரிய புயல் வருது, கொந்தளிப்பு வருது. பைபிள் ஒரு பகுதி இப்படி சொல்லப்படும், அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்பட்டார்கள் என்று. அதாவது முன்னாடியும் போக வழி இல்லை, திரும்ப போகவும் நடுக்கடல்ல வராம கொஞ்சம் முன்னாடி இருந்தா கூட திரும்பி இருக்கலாம். நம்மளை எங்க கொண்டு வந்து விட்டுட்டாருன்னா பாதையை நியமிச்சு பாதி தூரம் வர சைலண்டா தான் ஆண்டவர் இருந்துச்சு பாதை. நடுக்கடல்ல வந்ததோ எல்லாமே கொஞ்சம். ஆமென். ஏன் இப்படி எல்லாம் கர்த்தர் அனுமதிக்கிறார்? இன்னைக்கு கர்த்தர் உணர்த்தின ஒரு வார்த்தை அந்த 6வது அதிகாரத்துல 53, 54 வசனங்கள் இப்படி சொல்ல, அவர்கள் கடலை கடந்து கெனசரேத் என்னும் நாட்டிற்கு வந்து கரை பிடித்தார்கள். 53 வசனம் சொல்லப்படுகிறது, அவர்கள் கரை பிடித்தார்கள். முதல்ல இந்த வசனத்திலிருந்து ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன். அவர் புறப்பட பண்ணின பாதையானால் பாதியில முடியாது, கரை போய் சேரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த தத்தளிப்பா இருக்கட்டும், எந்த கொந்தளிப்பா இருக்கட்டும், எப்பேற்பட்ட அலைப்படகில் மோதட்டும், இந்த பாதை அவர் நியமித்ததானால் எத்தனை தேவ பிள்ளைங்க விசுவாசிக்கிறீங்க? பாதியில மூழ்க விட மாட்டார். நம்புறவங்க மாத்திரம் சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். பாதியில மூழ்க மாட்டீர்கள், மூழ்க விட மாட்டார். தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை கண்டு அவர் அங்கே வந்தார் என்று சொல்லப்படுகிறது. அதாவது இதுக்கு மேல என் பிள்ளை இந்த பாதையில மூழ்கிடுவான் தெரிஞ்சிச்சுன்னா ஆண்டவர் விட மாட்டார், வந்துருவார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் அலை அடிக்குது ஆனா நான் இன்னும் மூழ்கல? யோபுவினுடைய எல்லாவற்றையும் சத்துரு கை வைக்க முடிஞ்சது. ஆனா யோபு சொல்ற, என் ஆவி அவர் பராமரிச்சு வர்றார், நான் மூழ்கல. என்ன இன்னைக்கு உயிரோட வச்சிருக்கிறார். என் மீட்பர் உயிரோட இருக்கிறார், எனக்கு குறித்திருக்கிறது என் ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவர். பைபிள் சொல்ல அவர்கள் கரை பிடித்தார்கள். எந்த கரையை பிடிச்சாங்கன்னா எந்த இடத்துல பிரச்சனையை கண்டாங்களோ அந்த பிரச்சனையை தாண்டி. அப்படியான ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். அவர் நியமித்த பாதையானால் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தாண்டி கடக்க பண்ணுவார். ஆமென். ஆமென். அவர் நியமித்த பாதையில. இரண்டாவது, ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனை என்ன ஃபேஸ் பண்ண வைக்கிறீங்க? அடுத்த வசனம் சொல்லப்படுகிறது 54. அவர்கள் படவிலிருந்து இறங்கின உடனே ஜனங்கள் அவரை அறிந்து. ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு இந்த வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். படவிலிருந்து அவர்கள் இறங்குகிறார்கள், ஜனங்கள் அவரை அறிகிறார்கள். ஆமென். உண்மையிலே இந்த படகுல டிராவல் பண்ணது யாரெல்லாம் தெரியுமா? சீஷர்கள். இயேசு பாதியில தான் வந்தார். இந்த டிராவல், இந்த படகு, இந்த பிரயாணம் துவங்கும் போது இந்த படகில் இருந்தது சீஷர்கள். இந்த படகு பாதி தூரம் வரும்போது, இந்த படகு பிரச்சனையை சந்திக்கும் போது யார் அந்த படகுல இருந்தானா? சீஷர்கள். ஆனா முடிவுல ஜனங்கள் யாரை அறிந்து கொள்கிறார்கள் என்றால் அவர்களை அல்ல, அவரை. நான் சொல்ற வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சில பாதையை நியமிச்சு, சில நெருக்கத்தின் நடுவில், சில கொந்தளிப்பின் நடுவில் கர்த்தர் உங்களை நடத்துகிறார் என்றால் இதன் முடிவில் உங்கள் நிமித்தமாய் சிலர் கர்த்தரை அறிந்து கொள்ள போகிறார்கள். எத்தனை பேர் விசுவாசித்து கரங்களை தட்டி ஹல்லேலூயா, எனக்கு அனுமதிக்கப்பட்டவைகள் எல்லாமே கிறிஸ்துவின் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு. ஆமென்.
அவர்கள் படவிலிருந்து இறங்குறாங்க, ஆனா ஜனங்கள் அவரை அறிகிறார்கள். நம்மளை நடக்க விட்டு அவரை வெளிப்படுத்துறார். நம்மளை சில பிரச்சனையை சந்திக்க வச்சு அவரை வெளிப்படுத்துறார். ஆண்டவரே, நீங்க வெளிப்படுறதுக்கு நான் இந்த பிரச்சனையை சந்திக்கணும்னா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இது என் லைஃப்ல அனுமதிக்கப்பட்டா இது நிமித்தம் கிறிஸ்து மகிமைப்படுவாரானால் எத்தனை பேருங்க ஸ்தோத்திரம் பண்ண முடியும் ஆண்டவருக்கு? சில நெருக்கத்தை நான் சந்திச்சா சிலர் கிறிஸ்துவை அறிந்து கொள்வார்கள், அந்த நெருக்கத்திற்காக ஸ்தோத்திரம். சில பலவீனத்து நிமித்தம் கிறிஸ்து சிலர் வாழ்க்கையில் அறியப்படுவாரானால் அந்த பலவீனத்திற்காக ஸ்தோத்திரம். சில கொந்தளிப்பை நான் சந்திக்கிறது நிமித்தம் இதன் கடைசில சிலர் கிறிஸ்துவை அறிவார்களானால் எனக்கு அனுமதிக்கப்பட்ட கொந்தளிப்புக்காக, அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக, அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மை. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும் செய்து முடிப்பே. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையா எனக்கா. ரெண்டு கரங்களை உயர்த்தி சத்தமா, உங்க கைகள் குறுகவில்லை, உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாது. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாது எதுவும். இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை, இயேசுவால் கூடாது. அவர்கள் கரை பிடித்தார்கள், கரை பிடித்து அவர்கள் கரை இறங்கினதும் அங்கிருந்த ஜனங்கள் அவர்களை அல்ல அவரை அறிந்து கொண்டார்கள். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, கரை ஏறுவேன், அவரை அநேகர் காண்பார்கள். இந்த பிரச்சனையிலிருந்து என்னை கரையேற்றுவார், அவரை வெளிப்படுத்துவார். நிச்சயம் உள்ளவங்க மாத்திர நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லி ஹல்லேலூயா. எனவேதான் ஒரு தேவ பிள்ளை ரெண்டு காரியத்தில் உறுதியா இருக்கணும். ஒண்ணு, நான் நடக்கிற பாதை அவர் நியமித்த பாதையா இருக்கிறதுல உறுதி. ரெண்டாவது, இந்த பாதையில் அவர் என் கூட இருக்கிறாரா. ஆமென். எப்பொழுது இந்த படகு கரையை பிடித்ததென்றால் பைபிள் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே 6வது அதிகாரத்தில் 50வது வசனம் சொல்லப்படுகிறது. அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு உடனே அவர் அவர்களோட பேசி, திறன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள் என்று சொல்லி அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அவர் ஏறின பிறகு என்னாச்சு? காற்று அமர்ந்தது. அப்போ இதுல இன்னொரு சத்தியம் இருக்குது. நியமிச்சது அவர்தான், உன்னை போன்னு சொன்னதும் அவர்தான். ஆனா உன்னை புரிஞ்சு அவர் இல்லாம படகு கரையேறாது. அவர் சொல்லிட்டாருன்னு நீ தனியா போயிடாத. சீஷர்கள் உண்மையிலே ஆண்டவர் அனுப்பும் போது என்ன கேட்டிருக்கிறோம்? ஆண்டவரை நீங்க இல்லாம எங்க போறதுக்கு, நாங்க நீங்க வாங்க, நீங்க எங்க ஆண்டவரை போறீங்க? எப்படி ஆண்டவரை போக முடியும்? ஆனா பேதுரு எல்லாம் கிளம்புறாரு. ஏன்னா பேதுரு படகு ஓட்டி பழக்கம். சில பாதையில நம்ம நடக்கணும், ஆண்டவர் சொல்லிட்டாரு, நாம தனியா நடக்கிறோம். அங்கதான் பிரச்சனை. சத்துருக்கு எப்போ அவர் இல்லாத தருணம் வருதுதான் பார்ப்பான். உண்மையிலே சீஷர்களை துரிதப்படுத்தும் போது அதுல இருக்கிற அத்தனை சீஷர், அட்லீஸ்ட் பேதுருவாது கேட்டு, ஆண்டவரே நீர் இல்லாம நான் எங்க போவேன், நீங்க வாங்க. அப்ப அவர் நியமிச்ச பாதையானாலும் சரி, அவர் என்ன ஓட வைக்கிற ட்ராக்ல தான் நான் ஓடினாலும் சரி, கிறிஸ்து இல்லாமல் என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆமென். எனவே இந்த ரெண்டு காரியத்துல ஒரு தேவப்பிள்ளை உறுதி. நான் நடக்கிறது அவர் நியமித்த பாதையா என்பதை பார்க்கணும். ரெண்டாவது, இந்த பாதையில என் கூட சொந்தங்கள் இருக்கிறாங்களா, என் குடும்பம் இருக்குதா, என் பிள்ளைங்க இருக்கிறாங்களா, இல்ல அவர் இருக்கிறாரான்னு பாருங்க. இந்த ரெண்டும் உறுதினா கரை ஏறுவீர்கள். கரை ஏறும்போது அநேகர் அவரை அறிந்து கொள்வார்கள். விசுவாசிக்கிறவங்க வலது கரத்தை உயர்த்தி இப்ப சொல்லுங்க, அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்கா. பாடுங்க பார்க்கலாம். அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக, அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய்
எனக்கான யாவும் செய்து முடிப்பீர். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான. எல்லாரும் சேர்ந்து சத்தம் உயர்த்தி உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாது. நீங்க தான் எங்களுக்கு எல்லாமே. உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாது. ஓ இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை, இயேசுவால் கூடா. அப்படியே ரெண்டு கரத்தை உயர்த்தியவாறே என் கூட சேர்ந்து ஒரே சத்தமா வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. ரட்சகரே சுனாதா ரட்சகரே எல்லாம் மகிமை உமக்கம்பா. நீர் நடத்துகிற பாதை நம்மை நடக்கும்படியான கிருபைகளை இன்னும் எங்களுக்கு தந்தரலோ தேவரே. நீர் எங்களை நடத்தி செல்லும். ஆமென். முழு பலத்தோடு கைகளை தட்டி தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்தி நம்மை நேர்த்தியாய் நடத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஸ்தோத்திர சத்தத்தை உயர்த்தி நன்றி தகப்பனே. எங்களுக்கு அனுமதிக்கப்பட்டவைகள் அனுமதிக்க போகிறவைகள் எல்லாவற்றிற்காக நன்றி நன்றி. ஆராதனை. நீ நல்லவன், நேர்த்தியான பாதையில் எங்களை நடத்துகிற நல்ல தகப்பன். தொடர்ந்து இந்த ராத்திரி நேரத்தில் கர்த்தர் எங்க கூட பேசுங்க. உங்களுடைய வார்த்தைக்காக எதிர்பார்த்து இருக்கிறோம். நீர் பேசுகிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் செவிகள் உங்களுடைய வார்த்தைக்கு திறந்திருக்கட்டும், எங்கள் இருதயங்கள் திறந்திருக்கட்டும், எங்கள் கண்கள் திறந்திருக்கட்டும். பேசப்படுகிற வார்த்தைகள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் 100 மடங்கு பலன் கொடுக்க கிருபை செய்யும்படி அர்ப்பணிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஒரு விசை கூட எல்லா தேவ பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்க போகிறோம். ஆவியானவர் இந்த வருஷத்தின் ஆரம்பம் முதல் சபையிலே தேவ பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை ஆண்டவர் இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலிருந்து ஒரு வசனத்திலிருந்து பேச துவங்கினார். ஒரு சில இடங்களிலே அந்த வசனத்தின் அடிப்படையிலே கர்த்தர் பேச வைத்து கொண்டிருக்கிறார். இந்த ராத்திரியும் அதே வசனத்தை தான் ஆவியானவர் நினைவுபடுத்தி, இது நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் விரும்புகிற காரியமாகிறபடினால அந்த வார்த்தையை நான் முன்வைக்க விரும்புகிறேன். எடுத்துக்கொள்வோம். எபிரேயர் 11வது அதிகாரம். எபிரேயர் 11வது அதிகாரத்தின் 16வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எபிரேயர் 11வது அதிகாரத்தின் 16வது வசனத்தை மைக்ல வாசிக்கிறீங்களா? அதையல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறார். தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படவில்லை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர்களுடைய தேவன் எவர்களுடைய? இதற்கு முந்தின வசனங்களை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். 3 பேரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள்தான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. இவர்களுடைய தேவன் எனப்பட அவர் வெட்கப்படவில்லையா? தேவன் தம்மை வெளிப்படுத்தும் போது எப்படி வெளிப்படுத்த ரொம்ப விரும்பினார் என்றால், ஆபிரகாமின் தேவனாகவும் ஈசாக்கின் தேவனாகவும் யாக்கோபின் தேவனாகவும் அறியப்பட விரும்பினார். மோசேயினிடத்தில் வந்து தம்மை வெளிப்படுத்தும் போது கூட மோசே கேட்கிறார், ஆண்டவரே, ஜனங்களிடத்தில் போய் நான் சொல்லும் போது நீர் யாருன்னு கேட்டா நான் என்ன சொல்லணும் ஆண்டவரேன்னு சொல்லும் போது ஆண்டவர் ஆரம்பத்தில் சொல்லுவார், போய் சொல்லு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லு. இந்த வார்த்தையை கேட்டது மோசே புறப்படவில்லை. மோசே இன்னும் காத்திருக்கிறார். ஏன்னா இப்படி சொன்னா ஜனங்கள் அதை எப்படி அங்கீகரிப்பாங்கன்னு தெரியல. எனவே ஆண்டவர் இன்னும் மோசையை கூப்பிட்டு சொல்றார், ஓகேப்பா, நீ இப்படி சொல்லாட்டா இப்படி போய் சொல்லு, உங்கள் முற்பிதாக்களாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் என போய் சொல்லுன்றார். என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தினது,
இந்த பூமியிலே நாம் எல்லாவற்றையும் வியப்பாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். எவைகள் எல்லாம்? இந்த வானத்தை வியப்பா பார்க்கிறோம், சூரியனை வியப்பா பார்க்கிறோம், சந்திரனை வியப்பா பார்க்கிறோம். இன்னும் எத்தனையோ ஆராய்ச்சி செய்கிறார்கள். ஆராய்ச்சி இன்னும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இன்னும் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் தான் வருஷம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய இந்த பூமியை, இந்த அண்ட சராசங்களை எல்லாவற்றையும் உண்டாக்கினது யார் தான்? கர்த்தர். எல்லாத்தையும் எப்படி படைச்சிட்டானோ ஒரே வார்த்தையில படைச்சிட்டான். எல்லாவற்றையும் சிருஷ்டிக்க ஒரே வார்த்தை, உண்டாகட்டும் என்று சொன்னார், எல்லாமே உண்டாயிட்டு, சிம்பிளா முடிச்சிட்டார். ஆனா ஒரு மனுஷனை அவர் எங்கிருந்து தான் உருவாக்குறார்னா, தான் உருவாக்கின பூமியிலிருந்து ஒரு கொஞ்சம் மண்ணை எடுத்து அந்த மண்ணை தான் மனிதனாய் உருவாக்கி தம்முடைய சுவாசத்தை கொடுக்கிறார். இவ்வளோ பெரிய சிருஷ்டிகள் எல்லாம் அவர் உண்டாக்கி விட்டு அவர் எப்படி அறியப்பட்டிருக்கலாம் தெரியுமா? மோசேட்ட சொல்லியிருக்கலாம், போய் சொல்லு, இந்த சூரியனை பார்த்தியா, இந்த சூரியனை உண்டாக்கின தேவனை போய் சொல்லுன்னு சொல்லியிருக்கலாம். இந்த சந்திரனை பார்த்தியா, இந்த சந்திரனை உண்டாக்கின தேவன் போய் சொல்லுன்னு சொல்லியிருக்கலாம். இல்ல இந்த மரச்செடி கொடிகளை பார்த்தியா, இந்த மரச்செடி கொடிகளை உண்டாக்கின தேவன் போய் சொல், இப்படி அறியப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இவைகளின்படி அறியப்படாமல் மண்ணாய் உருவாக்கப்பட்ட சாதாரணமான தேவதூதரிலும் சற்று சிறியவனாய் படைக்கப்பட்ட ஆபிரகாமின் தேவனாகவும் ஈசாக்கின் தேவனாகவும் யாக்கோபின் தேவனாகவும் அறியப்பட்டார். ஏன் இந்த வார்த்தையை ஆண்டவர் பேச விரும்புகிறார் என்றால், நம்மை கர்த்தர் எப்படி தெரிந்தெடுத்திருக்கிறார் தெரியுமா? கலாத்தியர் 3வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். என்னை கர்த்தர் இப்படிதான் தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று நிச்சயம் உள்ளவர்கள் மாத்திரம் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அத்தனை பேருக்கும் ஒரு நிச்சயம் உண்டு, நம்மை கிறிஸ்து தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று, கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று. அவர் இரத்தத்தால் மீட்டெடுத்து நம்மை ஏதோ ஒரு கூட்டத்தமாய் வைக்காமல் எந்த லிஸ்டுக்குள்ள கொண்டு வந்துட்டார்னா, ஆபிரகாமின் சந்ததியை கொண்டு வந்திருக்கிறார். நாம் அப்படி பிறந்தவர்கள் அல்ல இந்த பூமியில். நம்மை குறித்து வேதம் சொல்லுகிறது, நாம் அந்நியர்கள், நாம் புறஜாதிகள். எபேசியர் 2வது அதிகாரத்தை நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க. நம்மை குறித்த சரியான வெளிப்பாடு அந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், வாக்குத்தத்தத்துக்கு அந்நியராக இருந்தவர்கள், கிறிஸ்துவை சேராதவர்கள், இப்படிப்பட்ட நாம் இன்னைக்கு வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரமாகவும் கிறிஸ்துவை சேர்ந்தவர்களாகவும் மாத்திரமல்லாமல் ஆபிரகாமின் சந்ததியாராக கர்த்தரை தெரிந்தெடுத்திருக்கிறார். இப்படி தெரிந்தெடுத்த ஆண்டவர் இந்த நாட்களிலே சபையினிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? எப்படி அவர் ஆபிரகாமின் தேவனாய் தேசத்தில் அறியப்பட்டாரோ, எப்படி ஈசாக்கின் தேவனாய் தேசத்தில் அறியப்பட்டாரோ, எப்படி யாக்கோபின் தேவனாய் தேசத்தில் அறியப்பட்டாரோ, அப்படியே நம் தேவனாய் தேவன் அறியப்பட விரும்புகிறார். இதை விரும்புகிறவர்கள் மாத்திரம் கரத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆபிரகாமின் தேவன் சொன்னது போதுங்க, ஈசாக்கின் தேவன் சொன்னது போதும், யாக்கோபின் தேவன் சொன்னது போதும். இந்த நாட்களில் கர்த்தர் விரும்புகிற காரியம், என் தேவனாய் உங்கள் தேவனாய் அறியப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். என் தேவனாய் உங்கள் தேவனாய். பைபிள் அழகாய் சொல்லுகிறது. இப்படி சொல்றதற்கு அவருக்கு வெட்கம் வரலையா? இப்படி சொல்றதுக்கு அவர் வெட்கம் வரல. அவர் அதை விரும்புகிறார். தேசத்திலே அவர் ஆபிரகாமின் தேவனாய் அறியப்பட விரும்புகிறார். சபையே, உண்மையிலேயே அவர் நம் தேவனாய் தேசத்தில் அறியப்பட்டால் நிச்சயம் ஒரு கூட்டம் அவரை அறியும். ஆமென். இன்னும் அவர் அப்படி அறியப்படல. இன்னைக்கு நாம் அவரை எப்படிதான் காண்பிக்கிறோம் தெரியுமா? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், இப்படிதான் சொல்லி காண்பிக்கிறோம். இன்னும் ஜனம் நம் மூலமாய் அவரை அறியவில்லை. நம் மூலமா எப்பொழுது ஜனம் அவரை அறிய தொடங்குதோ, இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், நம்முடைய பட்டணத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும். என் தேவனாய் உங்கள் தேவனாய் நம் பேர் மூலமாய் அவர் அறியப்பட விரும்புகிறார். இதை கர்த்தர் விரும்புகிறார். எனவேதான் பாருங்க, ஆபிரகாமின் தேவனாய் அறியப்பட்டவர் வெறுமே ஆபிரகாமின் தேவன் சொல்லியிருக்கலாமே கடைசி வரை. அடுத்து எப்படி அறியப்படுகிறார் என்றால், அவன் சந்ததியாகி ஈசாக்கின் தேவனாய் அறியப்படுகிறார். நம்மை குறித்து வேதத்தில் இப்படியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நாம் எல்லாரும் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாக இருக்கிறோம்.
அப்படியானால் ஈசாக்கின் தேவனாய் அறியப்பட்ட அந்த லிஸ்ட்ல அவர் என் பேரையும் இன்க்ளூட் பண்றார். ஆமென், ஆமென். டேவிட் சாமின் தேவனாய் அவர் அறியப்பட விரும்புகிறார். எனக்கு என் பேர் தெரிஞ்சதுனால நான் என் பேரை சொன்னேன். நீங்க முழிக்கிறத பார்த்த என்ன இவனை உங்க பேரை நீங்க சொல்லணும். ஹல்லேலூயா. ஆமா, இந்த வருஷம் இந்த ஒரு ஏக்கம் இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த வருஷம் முடியறதுக்குள்ள ஒரு கூட்டம் சொல்லணும், அவனுடைய தேவனே ஜீவனுள்ள தேவன். என் பேரை சொல்லி சொல்லணும் ஆண்டவரே. விரும்புறவங்க மாத்திரம் ஒரு விஷயம், வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவர் என் பேரை சொல்லி நீர் அறியப்படுற ஆண்டவரே. தானியேலின் தேவனாய் அறியப்பட்டது போல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவின் தேவனாய் அறியப்பட்டது போல என் தேவனாய் தேசத்தில் கர்த்தர் அறியப்படுவாராக. ஹல்லேலூயா. இதற்கு அவர் வெட்கப்படக்கூடாது. அப்போ ஆபிரகாமின் தேவனாய் அவர் அறியப்பட வெட்கப்படவில்லை என்றால், இந்த வார்த்தையை வச்சு ஆண்டவர்கிட்ட கேட்டு, ஆண்டவரே நீங்க அவங்க பேர் நிமித்தம் அறியப்பட வெட்கப்படாததற்கு ஆபிரகாம் என்ன செஞ்ச ஆண்டவரே, ஈசாக்கு என்ன செஞ்சார் ஆண்டவரேன்னு கேட்கும்போது ஆண்டவர் சிம்பிளா ஒரே வார்த்தையை முடிச்சிட்டாரு, இந்த பூமியில அவன் என்ன வெட்கப்பட்டு போக விடலப்பான்ட்டார். ஆபிரகாமின் நிமித்தம் நான் பூமியில வெட்கப்படல, ஈசாக்கு நிமித்தம் நான் பூமியில வெட்கப்படல, யாக்கோபி நிமித்தம் நான் பூமியில வெட்கப்படல. இந்த பூமியில யார் அவரை வெட்கப்படுத்தாமல் வாழ்கிறீர்களோ உங்கள் தேவனாய் கர்த்தர் அறியப்படுவார். அதே வார்த்தையில நான் இன்னொரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். என் மூலம் அவர் வெட்கப்படாமல் இருப்பாரானால் என்னையும் கர்த்தர் வெட்கப்பட்டு போக விடமாட்டார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். இந்த சத்தத்தை நல்லா கவனிங்க. ஆவியானவர் இந்த கடைசி காலத்துல நம்முடைய ஆண்டவர் வெகு சீக்கிரம் வரப்போகிறார். காலங்கள் அதை நமக்கு வெளிப்படுத்துகிறது, அரசியல் அதை வெளிப்படுத்துகிறது. எல்லாமே சுற்றி பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் நடக்கிற இன்சிடென்ட்ஸ், நடக்கிற காரியங்கள், இதெல்லாம் நமக்கு ஒன்றை தெளிவாய் காண்பிக்கிறது. நாம் எதிர்பார்த்திருக்கிற நம்முடைய மணவாளன் வெகு சீக்கிரம் வரப்போகிறார். எத்தனை பேர் வாஞ்சையோடு காத்து கொண்டிருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. எப்ப வருவார்னு தெரியாது, இதோ சீக்கிரமா என் ஆண்டவர் வரப்போகிறார். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், நித்தியமா நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா. ஆமென். ஒரு காரியத்தை நல்லா புரியுங்க. நாம் வாசித்த வசனத்திலே தெளிவாய் சொல்லப்படுகிறது, அந்த நித்தியத்தை சுதந்தரிக்க ஏங்கின ஆபிரகாமின் தேவனாய் தான் அவர் அறியப்பட விரும்பினார். அப்படியானால் சபையே, நம்முடைய ஃபோக்கஸ் இந்த நாட்களிலே மாறட்டும். ஆண்டவரே நீர் என்ன தருவீர் என்றல்ல, நீர் எப்ப வருவீர் என்கிற ஏக்கமாய் மாறட்டும். ஹல்லேலூயா. ஆபிரகாமின் தேவன் இந்த தூத்துக்குடியில, நீங்க இருக்கிற தெருவுல, நீங்கள் இருக்கிற பட்டணத்துல கர்த்தர் உங்கள் தேவனாய் அறியப்படுவாராக. நான் செய்திக்குள் போக விரும்புகிறேன். தேவன் எதற்கு தான் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். எனவே தான் ஏசாயாவில் எழுதும் போது ஆண்டவர் இப்படி ஒரு வார்த்தை எழுதி வைத்திருக்கிறார். ஏசாயா 61வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிங்கள். ஏசாயா 61வது அதிகாரம் 3வது வசனம். துயரப்பட்டவர்களுக்கு சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமை, இந்த வார்த்தை நல்லா கவனிங்க, அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். கரத்தை உயர்த்தி சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க. துயரப்பட்டவர்களுக்கு சீர்படுத்தவும், சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாய் ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாய் துதியின், இது எல்லாம் அவர் செய்வார். அவரிடத்தில் வருகிற ஒவ்வொருவருக்கும் அவராலே நிறைவான பலன் உண்டு. இதெல்லாம் அவரிடத்திலிருந்து கிடைத்து கொண்டிருக்கும்.
ஆனா அவர் எதை விரும்புகிறார் என்றால், இதை செய்வதைக்காக அல்ல கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்தது. அதே வசனத்தில் தான் கடைசி சொல்லுகிறார், இவர்கள் என் மகிமைக்கென்று நாட்டப்பட்ட நீதியின் விருட்சங்கள். அப்போ என் வாழ்க்கையில கர்த்தர் கிருபை பாராட்டுவதும், என் வாழ்க்கையில் தேவ இரக்கத்தை கர்த்தர் காண்பிப்பதும், என் வாழ்க்கையில் தேவ அன்பை வெளிப்படுத்துவதும் ஏதோ ஒரு நன்மையை செய்து என்னை அனுப்புவதற்காக மாத்திரமல்ல. அவரிடத்தில் வருகிறவனுடைய வாழ்க்கையில எந்த வெட்கத்தை கர்த்தர் அனுமதிக்க மாட்டார் என்பதற்கு உறுதி உண்டு. அவரிடத்தில் வருகிறவர்களை கர்த்தர் புறம்பே தள்ள மாட்டார். ஆனால் தேவன் எதிர்பார்ப்பது என்னவென்றால், ஒரு நன்மையை பெற்றுட்டு வாங்கிட்டு போறதற்காக அல்ல சபையை கர்த்தர் தெரிந்தெடுத்தது. இந்த தேசத்தில் அவருடைய மகிமை வெளிப்படுத்தும் பாத்திரமா இருக்க கர்த்தர் விரும்புகிறார். இதற்கு தான் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். பாருங்க, ரீசெண்டா ஒரு காரியம் என்னை ரொம்ப ஆண்டவர் என்னை பலப்படுத்தின, என்னை உணர்த்தின ஒரு காரியம். ஆமென். ஐஸ்வர்யவனாய் இருந்தவன் மரித்து இப்பொழுது நரகத்தில் இருந்து புலம்புகிறான். யாரை பார்த்துனா? லாசருவை பார்த்து. அவன் வாழ்க்கையில் தரித்திரனா இருந்தவன், பலவீனனா இருந்தவன், இப்பொழுது அவன் யார்கிட்ட இருக்கிறான்? ஆபிரகாமின் மடியில இருக்கிறான். ஐஸ்வர்யவான் இப்பொழுது அதை பார்த்து ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, தயவு செஞ்சு அந்த லாசருவை திரும்ப அனுப்புங்க. காரணம், என் சகோதரர்கள் இன்னும் தேவனை குறித்து அறியாம இருக்கிறாங்க. இந்த வார்த்தையை சொன்னதும் ஆபிரகாம் உடனே ஓகேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டு லாசருவை பூமிக்கு அனுப்பல. ஆபிரகாம் என்ன சொல்றாருன்னா, எப்பா அவர்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு நான் பூமியில மோசையையும் அவனை போன்ற தீர்க்கதரிசிகளையும் வைத்திருக்கிறேன் அப்படின்னுவார். ஏன்னா இந்த வார்த்தை ரொம்ப ஆச்சரியப்படுத்தினது. ஆண்டவர் பேசின வார்த்தை இதுதான். இன்னைக்கும் நம்முடைய தீபத்தை அணையாமல் கர்த்தர் உயிரோட வச்சதற்கு காரணம் ஏதோ நன்மையை வாங்கிட்டு போறதற்காக மாத்திரம் இல்ல, அவரை வெளிப்படுத்துவதற்காக. என் மூலமா ஒரு சிலர் அவரை அறிய விரும்புகிறார். இதற்கு தாங்க கர்த்தர் இன்னைக்கு நம்மளை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆபிரகாமின் தேவனாய் அவர் அறியப்பட்டது போல என் தேவனாய் ஒரு சிலர் அறியணும். அட்லீஸ்ட் என் சொந்தங்களாவது அதை அறியணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது நம்முடைய விருப்பமும் நம்முடைய ஏக்கமுமா இருக்குமானால் நிச்சயமா சொல்ல முடியும், ஆபிரகாமின் தேவனாய் அறியப்பட்டது போல என் தேவனாய் அறியப்படுவார். முதல்ல நாம வாஞ்சிக்கணும், நாம ஏங்கணும். ஏக்கமே இல்லாம வாஞ்சை இல்லாம தேவனிடத்திலிருந்து எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் வற்புறுத்தி நம்மை மாற்றுகிறவர் அல்ல, அவர் விரும்பி மாற்றுகிறவரே. யார் என்னை மாற்றுங்கப்பா, என் மூலமா நீங்க வெளிப்படுங்கப்பா விரும்பி கொடுக்கிறாங்களோ அந்த பாத்திரத்தை உருவாக்கி நிறுத்த என் ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அப்படியானால் ஆபிரகாமிடத்தில் வெளிப்பட்ட சில காரியங்கள். ஆபிரகாமன் மூணு பேர் பெயர்ல அறியப்பட்டார். 3 பேரை குறித்து பேச போனா இன்னைக்கு நேரம் பத்தாது. ஆபிரகாமுடைய டாபிக் ஒரு பெரிய டாபிக் இருக்குது. அநேக காரியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். ஆனால் இந்த ராத்திரி பேசும்படி ஆவியான ஒரு 3 காரியங்களை அதிக பாரப்படுத்தினபடினால அந்த 3 காரியங்களை நான் சொல்லி நான் உங்களுக்கு ஒரு சில நிமிடங்கள் ஜெபத்தில் நடத்தும்படி ஏவப்படுகிறேன். ஆபிரகாமின் தேவனாய் அறியப்பட ஆபிரகாமிடத்தில் வெளிப்பட்ட 3 காரியங்கள். முதலாவது காரியம் எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 12வது அதிகாரம் அதனுடைய 7-8 வசனங்களை வாசியுங்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பின்பு அவன் அவ்விடமிட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். 13வது அதிகாரத்தின் 18வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எபிரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். இனி வார்த்தை நல்ல கவனிங்க. ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு கர்த்தருடைய ஆவியான உணர்த்தின சில காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆபிரகாமிடத்தில் வெளிப்பட்ட முதல் காரியம், ஆபிரகாம் தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு தன் வீட்டை விட்டு, தன் ஊரை விட்டு, தன் குடும்பத்தை விட்டு, தன் மனைவியோட லோத்தோடு கூட தனக்கு இருந்தவைகளை எடுத்துக்கொண்டு இப்பொழுது புறப்படுகிறான் தேவன் காண்பித்த இடத்துல. இப்போ ஒவ்வொரு இடத்துல வந்து சேரும் போதும் ஆபிரகாம் செய்த முதல் காரியம், அவன் பலிபீடத்தை கட்டினான்.
இது ஒருத்தங்க சொல்லி அல்ல அவன் செய்தது, அல்லது தேவன் அவனை பலிபீடம் கட்டுன்னு ஃபோர்ஸ் பண்ணி அல்ல அவன் கட்டினது. அவன் விரும்பி தானாக பலிபீடத்தை கட்டுகிறான். பாருங்க, இந்த வார்த்தை பல இடத்துல வந்து கொண்டே இருக்கும். ஆபிரகாமுடைய துவக்க முதல், அதாவது அழைப்பை தேவனை அறிந்து அழைப்பை பெற்ற ஆரம்பம் முதல் தன் வாழ்க்கையின் கடைசி வரையிலும் எந்த ஒரு ஸ்டெப்லையும் ஆபிரகாம் எந்த காரியத்தில் உறுதியா இருப்பார்னா பலிபீடம் கட்டுற காரியத்தில் உறுதியா இருப்பார். என்ன பலிபீடம்? பலிபீடம்னா என்ன? பலிபீடம் என்பது தேவனுக்கு கொடுக்கிற காரியங்கள், தேவனுக்கு கொடுக்கிற காரியம். பலிபீடம் எதற்காக கட்டப்படுகிறது என்றால் ஆபிரகாமுக்காக கட்டப்படுகிறது அல்ல, கர்த்தருக்காய் கட்டப்படுகிறது. பலிபீடத்தில் வைக்கப்படுவது ஆபிரகாம் சுதந்தரிப்பதற்காக அல்ல, கர்த்தர் சுதந்தரிப்பதற்காக வைக்கப்படுகிறது. அப்படியானால் ஆவிக்குரிய அர்த்தத்தோடு சொல்ல விரும்புகிறேன், தேவனுக்கு அடுத்த காரியத்தில் ஆபிரகாம் உண்மை உள்ளவராக இருந்தார். ஆமென். தேவனுக்கு அடுத்த காரியத்தில், தேவன் விரும்புகிற காரியத்தில், தேவனுக்கு ஏறெடுக்கிற ஆராதனையில, தேவனோடு நேரம் செலவிடுவதில், இன்னும் சொல்ல போனா தன் பலிபீட அனுபவத்தில் ஆபிரகாம் உண்மை உள்ளவராக இருந்தார். ஆமென். தேவனுக்கு அடுத்த காரியத்தில் ஆபிரகாம் ஒருத்தங்க ஃபோர்ஸ் பண்ணி அல்ல செய்தது. எப்பா நீ போய் பலிபீடம் கட்டுன்னு ஒருத்தங்க சொல்லி அல்ல செய்து, தானாய் செய்கிறான். தேவனுக்கு அடுத்த காரியத்தில் தேவன் அவனுக்கு பயம் காட்டி அல்ல செய்ய வச்சது, தானாய் செய்கிறான். ஆமென். அதாவது நஷ்டம் வந்தாலும் சரி, லாபம் வந்தாலும் சரி, நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லாட்டாலும் சரி, ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டுறதுல உறுதியா இருந்து கொண்டே இருந்தான். ஆமென். அன்பு தேவ பிள்ளையே, என் வாழ்க்கையில தேவன் என் மூலமாய் அறியப்பட வேண்டுமானால் என் வாழ்க்கையில ஒரு காரியம் உறுதியா இருக்கணும். அதுதான் தேவனுக்கு அடுத்த காரியத்துல என் வாழ்க்கை உறுதியா இருக்கணும். தேவனுக்கு அடுத்த காரியம் என்று சொல்லும் போது நிறைய சொல்லலாம். ஒன்று, தேவனுக்கு ஏறெடுக்கிற ஆராதனை. 2, வேத தியானிப்பு. 3, ஜெப வாழ்க்கை. 4, தேவனுக்கென்று செய்கிற ஊழியங்கள். 5, சபைக்கடுத்த காரியத்தில் என்னுடைய வாழ்க்கையை ஈடுபடுகிற காரியங்கள். தேவன் எதை எதை விரும்புகிறாரோ அதையெல்லாம் நான் முன் வந்து செய்கிறேன் பாருங்க, இதுதான் தேவனுக்கு அடுத்த காரியம். இது என் வாழ்க்கையில எந்த காலத்திலும் தடை இல்லாமல் இருக்குமானால், என் பலிபீடம் சரியா இருக்குமானால், இந்த பலிபீடத்தின் நிமித்தம் கிறிஸ்து வெளிப்பட வல்லவராக இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு இந்த வார்த்தை பேசப்படும் போது ஒரு கேள்வி உங்கள் முன்பாக வைக்கிறேன். உங்க வாழ்க்கையில் பலிபீடம் எந்த நிலையில் இருக்கிறது? ஒவ்வொரு நாளும் பலிபீடத்தை கட்டி தேவனுக்கு அடுத்த காரியத்தில் உற்சாகத்தோடு ஏறெடுக்கிறோமா காரியங்களை? ஆராதனை என்கிற பலிபீடம் எந்த நிலைமையில் இருக்குது? ஜெபம் என்கிற பலிபீடம் எந்த நிலைமையில் இருக்கிறது? வேத தியானிப்பு, வேத படிப்பு என்கிற பலிபீடம் எந்த நிலையில் இருக்கிறது? கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற பலிபீடம் எந்த நிலையில் இருக்கிறது? சபையில் கூடி ஆராதிக்கிற அந்த பலிபீடம் எந்த நிலையில் இருக்கிறது? இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பலிபீடம் இருக்குது, ஆனா பலிபீடம் தகர்க்கப்பட்டிருக்குது. இன்னைக்கு பலருடைய வாழ்க்கையில பலிபீடமே இல்லை. எந்த வாழ்க்கையில பலிபீடம் சரியா இருக்கிறதோ, எந்த வாழ்க்கையில பலிபீடத்தில் அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறதோ, அந்த பலிபீடத்தின் நிமித்தம் கர்த்தர் வெளிப்பட வல்லவராய் இருக்கிறார். அவர் ஆபிரகாமின் தேவனாய் அறியப்பட்ட. ஏன் என்றால் அவன் பலிபீடம் கட்டினான். தேவனுக்கு அடுத்த காரியத்தில் ஒருத்தங்க சொல்லி நான் இன்றைக்கு செய்கிறேன் என்றால் அது தேவன் விரும்புகிறது கிடையாது. அதாவது ஆராதனை ஆனாலும் சரி, ஜபம் ஆனாலும் சரி, வேத தியானம் ஆனாலும் சரி, இதெல்லாம் ஆண்டவருக்கு அடுத்த. இது ஒருத்தங்க ஃபோர்ஸ் பண்ணி தான் நான் இன்னைக்கு செய்கிறேன்னா நான் இன்னும் அவர்கிட்ட சரியா நெருங்கலைன்னு அர்த்தம். ஆராதிக்க வந்து இருந்தா இங்க இருந்து ஒருத்தங்க கைட் பண்ணாதான், ஒருத்தங்க பாடுன்னு சொன்னாதான், கை தட்டு சொன்னாதான், கையை வைத்துன்னு சொன்னாதான் என்னால் ஆராதிக்க முடிகிறது என்றால் என் பலிபீடம் இன்னும் சரியாய் கட்டப்படவில்லை என்று அர்த்தம். இந்த நல்ல கவனிங்க. திரும்ப திரும்ப இந்த வசனத்தை சொல்லும் போது ஒரு வார்த்தை தெளிவாக கொடுக்க, அவன் பலிபீடத்தை கட்டினான் அப்படின்னு தான் இருக்கும். இன்னொருத்தங்களை வச்சு கட்டல, அவன் தான் கட்டினான். அப்ப என் லைஃப்ல தேவனுக்கு அடுத்த காரியமான அந்த பலிபீடத்தை இன்னொருத்தங்களால கட்ட முடியாது, நான் தான் கட்டி எழுப்பணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் தான் கட்டணும்.
என் கூட இருக்கிறவங்க ஆராதிக்கிறாங்கன்னு சொல்லி என்னாலலாம் ஆராதிக்க முடியாது. என் கூட இருக்கிறவங்க ஜெபிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்னாலலாம் ஜெபிக்க முடியாது. என் பலிபீடத்தை நான் தான் கட்டணும். ஆமென். இன்னைக்கு ஆண்டுடைய வேதனையே, இன்னைக்கு நிறைய பேருடைய லைஃப்ல பலிபீடமே இல்லை. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பலிபீடம் இருக்குது. ஒரு காலத்துல இருந்துச்சு நல்லா, ஆனா இன்னைக்கு பலிபீடத்தின் நிலைமை எப்படி இருக்குதுன்னா தகர்க்கப்பட்ட பலிபீடமாக. ஒரு சத்தியத்தை நான் சொல்லி நான் அடுத்த வார்த்தைக்குள் போக விரும்புகிறேன். நம்முடைய பலிபீடத்துல மட்டும் அக்கினி எரிஞ்சிட்டு இருக்கோம்னா சுற்றி இருக்கிற ஜனங்கள் கர்த்தரை தெய்வம் என்று சொல்லுவார்கள். ஆமே. ஏன் இதுவரை அந்நிய அக்கினி உயரமா எழும்புதுன்னா எரிய வேண்டிய அக்கினி சரியா பலிபீடத்துல எரியல. ஏங்க, எலியா பாகால் தீர்க்கதரிசிட்ட விடுகிற சவாலை என்ன தெரியுமா? அக்கினியினால் உத்தரவு கொடுக்கிற தெய்வமே. இந்த வார்த்தை கேட்ட உடனே தீர்க்கதரிசிகள் எல்லாம் ஓகே, சேலஞ்சுக்கு வராங்க, சவாலுக்கு வராங்க. அப்படின்னா அந்த வார்த்தையில ஒரு காரியம் தெரியுது. அப்ப இதுக்கு முன்னாடி அவங்க பலிபீடத்துல என்ன எரிஞ்சிருக்குது? இல்லைன்னா எப்படிங்க சவாலுக்கு வருவாங்க? திடீர்னு இப்படி நமக்கு முன்னாடி ஒரு சவால் வருதுன்னா நம்ம அந்த காரியத்துல எக்ஸ்பர்ட்டா இருந்தாதான் சவாலுக்கு போவோம் இல்ல? நமக்கு அந்த காரியம் ஆல்ரெடி நடந்திருக்கணும். அப்படி இருந்தாதான் நம்ம சவாலுக்கு நிற்போம். இப்ப எலியா அக்கினியால் உத்தரவு கொடுக்கிற தேவனே தேவன் சொல்லி பார்க்கலாம் சொல்லி சவால் விட்டது. பாகாலின் தீர்க்கதரிசிகள் அத்தனை பேரும் பார்க்கலாம் அப்படின்றாங்க. அப்படின்னா அவங்க பலிபீடத்தில் ஆல்ரெடி அக்கினி எரிந்திருக்கிறது. ஏன் எரிய கர்த்தர் அனுமதிச்சார்னா இந்த பலிபீடத்தில் அக்கினி இல்லை. இந்த பலிபீடத்தில் அக்கினி இல்லைன்னு சொல்றதை விட அங்க இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில ஒருத்தருடைய வாழ்க்கையில பலிபீடமே இல்லை, எல்லாம் தகர்க்கப்பட்டிருக்கிறது. இப்ப எலியா சவால் விடுறார், பார்க்கலாம், நீயும் பலிபீடத்தை கட்டு, நானும் பலிபீடத்தை கட்டுறேன். எந்த தெய்வம் அக்கினியினால் உத்தரவு கொடுக்கிறதோ அந்த தெய்வமே தேவன் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சவால் விட்டு முதல் சான்ஸ் அவங்களுக்கு கொடுக்கிறார். ஆமே, நல்லா கவனிங்க. முதல் சான்ஸ் அவங்களுக்கு கொடுத்து காலை முதல் எல்லாம் தெரிந்ததுனால எடுத்து வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தில் இருக்கு. காலையிலிருந்து மாலை வரை அந்த தீர்க்கதரிசிகள் தங்கள் சரீரங்களை காயப்படுத்தி தன் தெய்வத்தை நோக்கி கத்துறாங்க. ஆனா ஒரு அசைவு கூட வரவில்லை, ஒரு அசைவு கூட வரல. இப்பொழுது அவங்க டர்ன் முடிஞ்சு இப்ப எலியா வரா. எலியா அதான் அவங்க டர்ன் முடிஞ்சிச்சுல, இனி நான் எப்படி ஜெபிச்சாலும் ஆண்டவர் எனக்கு கிரியை செய்ய போறாருன்னு சொல்லிட்டு எடுத்த எடுப்புல சும்மா ஒரு பலிபீடத்துல கொண்டு போய் தன் காளையை வைக்காமல், இன்னும் பாருங்க, அவங்க ஏற்கனவே கட்டின ஒரு பலிபீடம் இருக்குது, அந்த பலிபீடத்துல கொண்டு போய் கூட தன் காளையை வைக்காமல் தன்னுடைய பலிபீடத்தை எலியா கட்டுகிறான். தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை முதல்ல செப்பனிடுகிறான். செப்பனிட்ட பிறகு தனக்கு கொடுக்கப்பட்ட காளையை சந்து சந்தாய் வெட்டி அந்த காளையை பலிபீடத்தில் வைத்த பிறகுதான் கர்த்தர் பரலோகத்திலிருந்து அக்கினியை கொடுத்தார். எப்போ இந்த பலிபீடத்தில் அக்கினி எரிய தொடங்கிச்சோ, அக்கினி எரிந்ததும் சுற்றி இருக்கிற அத்தனை கண்களும் பார்த்து எலியா சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லல, அக்கினிய பலிபீடத்துல பார்த்தா சுத்தி இருக்கிற ஜனங்கள் கர்த்தரே தேவன் என்று சொல்லுவார்கள். அன்புள்ள சபையே, பல சபைகளிலிருந்து இங்க வந்திருக்கிறீங்க, பல குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். நம்முடைய அத்தனை சபைகளிலும் சரியான அக்கினி எரிஞ்சிச்சுனா, நம்முடைய அத்தனை குடும்பத்திலும் சரியான அக்கினி எரிஞ்சிச்சுனா, சுத்தி இருக்கிற அத்தனை ஜனங்களும் கர்த்தரே தேவன் என்று சொல்லுவார்கள். ஹalleluya. இன்னைக்கு ஏன் அந்நிய அக்கினி அதிகம் எரியுதுன்னா, எரிய வேண்டிய பலிபீடத்தில் அக்கினி எரியல. பலிபீடம் தகர்க்கப்பட்டு இருக்குது. ஆண்டவருடைய வேதனை இது. பலிபீடம் இருக்குது, ஆனா தகர்க்கப்பட்டிருக்குது. எரிய வேண்டிய அக்கினி எரிய வேண்டிய இடத்துல எரியாம எரியக்கூடாத இடத்துல எல்லாம் எரிந்து கொண்டிருக்கிறது. ஹalleluya. இதுவரை இல்லாத அந்நிய சத்தங்கள் கேக்குதுங்க. இன்னைக்கு இதுவரை இல்லாத அந்நிய அக்கினி தேசத்திலே படர்ந்து கொண்டிருக்கிறது. இது படரதான் இன்னைக்கு தேசம் பாவத்தினால, சாபத்தினால. ஹalleluya. இன்னைக்கு சொல்லி ஜெபிச்சோமே, இந்த பாலிய கொடுமையை பாருங்க.
இன்னைக்கு எந்த பிள்ளைக்கு இங்க தைரியத்தோட வெளியில போக முடியுது? ஆண் பிள்ளைகளுக்கும் போக முடியல, பெண் பிள்ளைகளுக்கும் போக முடியல, பெரியவர்களுக்கும் போக முடியல, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஏன் போக முடியல? அந்நிய அக்கினி இன்னைக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த அக்கினி அணையணும்னா எரிய வேண்டிய அக்கினி பலிபீடத்தில் பற்றி பிடிக்கணும். எத்தனை பேர் நான் சொல்லுகிற வார்த்தைக்கு இடம் கொடுக்க போறீங்க? என் பலிபீடத்தில் அக்கினி எரிஞ்சிச்சுனா, என் சபையில பலிபீடத்தில் அக்கினி எரிஞ்சிச்சுனா, அத்தனை அக்கினியும் கர்த்தர் அவைத்து போடுவார். ராகாபாலா சாந்தாலரா. இன்னைக்கு எரிய வேண்டிய இடத்துல அக்கினி இல்லையே. ஏன் இல்லைன்னா பலிபீடம் இல்லப்பா. பலிபீடமே இல்லாம அக்கினி இறக்குங்க ஆண்டவரே, அக்கினி இறக்குங்க. நான் எங்க இறக்குறது? ஹல்லேலூயா. முதல்ல சபையின் பலிபீடம் சரியாக்கப்படணும்னா சபையில் வந்து ஆராதிக்கிற நம்முடைய பலிபீடம் சரியாகணும். ஆமா, ஏன் பலிபீடம் சரியில்லாம சர்ச்சில் பலிபீடம் சரியாகட்டும், எங்க சரியாகும்? ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படி இருக்கு பலிபீடம்? தேவனுக்கு அடுத்த காரியத்தில் எப்படி இருக்குது பலிபீடம்? இன்னைக்கு நான் திரும்ப இந்த வார்த்தையை சொல்றேன். இந்த கூட்டத்திலே யாருக்கும் பலிபீடம் இல்லைன்னு சொல்லல, இருக்குது. ஆனா எப்படி இருக்குது? அக்கினி எரிகிறது போல இருக்குதா அல்லது தகர்க்கப்பட்டிருக்கிறதா? இன்னைக்கு பலிபீடம் இருக்குது, ஆனா பலிபீடத்துல வைக்கிற ஒண்ணுமே அங்க போக மாட்டேங்குது, அங்கிருந்து பதிலும் வர மாட்டேங்குது. ஏன்னா பலிபீடம் தகர்க்கப்பட்டிருக்கு. எலியா வந்து முதல் செய்த காரியம் பலிபீடத்தை செப்பனிடுறார். செப்பனிட்டு அந்த பலிபீடம் கர்த்தர் விரும்புகிற பலிபீடமா எப்பொழுது மாறப்பட்டதோ அதன் பிறகுதான் பரலோகத்திலிருந்து அக்கினி எரிகிறது. நல்லா கவனிங்க, அந்த அக்கினி எரிய வேண்டிய பலிபீடத்தில் எரிய துவங்கினதும், ஆமென், இந்த பலிபீடத்தில் ஒரு தீப்பொறி கூட வரல. ஹல்லேலூயா. நம்ம சபைகளை, நம்ம குடும்பத்தில் நம்முடைய பலிபீடம் சரியா இருந்தால் தேசத்தில் அந்நிய வல்லமைக்கு இடமே இருக்காது. ஆமென். பலிபீடம் சரியில்லாம நாம என்ன கதறினாலும், என்ன செபிச்சாலும், எத்தனை மணி நேரம் அழுதாலும் பிரயோஜனமே கிடையாது. எலியா எவ்வளவு நேரங்க ஜெபிச்சாரு? அவங்க காலை முதல் மாலை வரை கத்துறாங்க. ஆனா எலியாவை பாருங்க, ஒரு 2 வசனம் தான். பலிபீடத்தை செப்பனிட்டு பலிபீடத்தை சரியாக்கிட்டு காலையை சந்த வெட்டி தண்ணீரை ஊற்றிட்டு ஒரு சின்ன ஜபம் பண்றார். 1 நிமிஷம் பண்ணிருப்பாரா? அந்த ஜபத்தை நாம ஏறெடுத்த 1 நிமிஷம் கூட வராது. அது 1 நிமிஷம் ஜபத்துக்குள்ள ஒரு பெரிய பதிலே பரலோகத்துல இருந்து வருது. அப்போ ஜபிக்கிற ஜபம் வேல்யூவா மாறணும்னா என் பலிபீடம் சரியா இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாம் இடத்தில் வெளிப்பட்ட முதல் பிரதானமான காரியம், அவன் பலிபீடத்தை கட்டுகிறான். எலியா பலிபீடத்தை கட்டுகிறான். கட்டி பலிபீடத்தின் நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்குங்கிறதை இந்த ராத்திரி நேரத்தில் ஆவியானவர் நம்மிடத்தில் கேள்வி கேட்கிறார். அவன் பலிபீடத்தின் நிலைமை எப்படி இருக்குது? ஆமென். ஒரே ஒரு விஷயம், உங்க வலது கரத்தை உயர்த்தி ஒரு விஷயம், உங்க கண்களை, செய்தி முடியல, எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் இந்த கொஸ்டின் அவங்க கிட்ட கேட்கிறோம். உன் பலிபீடத்தின் சிச்சுவேஷன் எப்படி இருக்கு? உன் பலிபீடம் செப்பனிடப்பட்டாலே பல காரியத்தில் மாறுதல் உண்டாகும். சபை, நம்ம பலிபீடம் செப்பனிடப்பட்டாலே பல காரியத்தில் கர்த்தருடைய அதிசயம் விளங்கும். நம்முடைய பலிபீடம் செப்பனிடப்பட்டாலே பரலோக அக்கினி நம்மை பற்றி பிடிக்க வல்லமை உள்ளதா? ஹல்லேலூயா. என்னை மாற்றுங்க ஆண்டவரே, என்னை தருகிறேனும் கரத்தில் என்னை படைக்கிறேனும் பாதத்தில் என்னை தருகிறேன் கரத்தில் என்னை படைக்கிறேன் உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை. ஒரு விஷயம் கூட, என்னை தருகிறேன் ஆண்டவரே. எங்கள் பலிபீடங்கள் திரும்ப கட்டப்படட்டும், திரும்ப அந்த அனுபவங்கள் உயிர்ப்பிக்கப்படட்டும். துதி என்கிற பலிபீடம், ஜெபம் என்கிற பலிபீடம், வேத தியானம் என்கிற
இருக்கிற பலிபீடம் திரும்ப கட்டப்படுவதாக. தேவனுக்கு அடுத்த காரியத்தில் என் வாழ்க்கை சரியாக்கப்படட்டும். தேவன் விரும்புகிற காரியத்தில் என் வாழ்க்கை சரியாக்கப்படட்டும். உருவாக்குமே 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 உருவாக்குமே. ஹல்லேலூயா. எங்க இந்த வார்த்தை சொல்லும் போது ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது தேவனுக்கு அடுத்த காரியத்துல என் லைஃப் ஸ்டடியா அவர் விரும்புறது போல இந்த பலிபீடம் இருக்குமானால், இயேசுவின் நாமத்தில் ஒரு வார்த்தை தைரியமா சொல்றேன், உங்க வாழ்க்கை ஒரு நாள் கர்த்தர் அநேக கண்களுக்கு முன்னாடி விசேஷமா காட்டுவார். ஆமென். லூக்கா 13வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நமக்கு தெரியும். ஒரு ஓய்வு நாள் அன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஜெபாலயத்தில் பிரசங்கம் பண்ண போவார். என்னை ரொம்ப பலப்படுத்தின ஒரு பகுதி. ஒரு நாள் ஆராதனையில் எங்கள் சர்ச்சில் இதை பேசும்போது ஆண்டவர் அதை ரொம்ப பலப்படுத்தினார், ரொம்ப உணர்த்தினார். அந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஆண்டவர் இப்பொழுது பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த போது திடீர்னு அங்கே இருக்கிற ஒரு ஸ்திரீயை பார்க்கிறார். அந்த ஸ்திரீ எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்கன்னா, 18 வருஷம் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால் அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியா இருந்தாள். நல்ல கவனிங்க, அவள் அங்கே வந்தாள் என்று அல்ல, அவள் அங்கே இருந்தாள். அந்த வசனமே நமக்கு கிளியரா ஒன்றை காட்டி தருகிறது. எந்த மீட்டிங்ல பார்த்தாலும் அவளை பார்க்கலாம். எந்த மீட்டிங் நடந்தாலும் யாரை பார்க்கலாம்? இயேசு கிறிஸ்துவிடத்தில் இப்பொழுது இவள் கேட்கவில்லை எனக்கு சுகம் தாங்கன்னு. ஆனா இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து சுகம் கொடுக்கிறார். நல்ல கவனிங்க இந்த வார்த்தையை. திடீர்னு ஆண்டவர் எல்லா கண்களுக்கு முன்பா அவளை மட்டும் கூப்பிடுறார். அந்த கூட்டத்தில் அவ மட்டும் பலவீனத்தோட வந்திருப்பாளா? இல்ல, நிறைய பேர் வந்திருப்பாங்க. இல்ல, இயேசு எங்கெங்க இருக்கிறாரோ இருக்கிற இடத்துல எல்லாம் வியாதியஸ்தர்களை கொண்டு போறாங்க. அப்படியானால் இந்த ஆலயத்தில் இவள் மாத்திரமல்ல பலவீனத்தோடு இருந்தது, அநேகர் வந்திருப்பாங்க. ஆனா யாருக்கும் கர்த்தர் அன்னைக்கு கிரியை செய்யல, சுகத்தை கொடுக்கல. இவள் ஒருவளை மாத்திரம் அழைக்கிறார். இவள் ஒருவளுக்கு மட்டும்தான் அன்னைக்கு சுகமா கொடுக்கிறார். இன்னும் பாருங்க, அந்த ஒரு நாள் அவளுக்காக விசேஷப்படுத்துறார். ஏன் ஆண்டவரை இதெல்லாம் இவளுக்கு செய்றீங்கன்னா, ஒரே வார்த்தை, அவ எல்லா கூட்டத்திலும் இருக்கிறார். எந்த மீட்டிங் நடத்தினாலும், இன்னும் சொல்ல போனா ஓய்வு நாள்னாலே அவளை ஆலயத்தில் தான் பார்க்க முடியும். ஏங்க, அவளை குறித்து சொல்லப்படுகிறது, அவள் எவ்வளவு வேணும் நிமிரக்கூடாத கூனியா இருக்கிறவங்க நடக்கிறத பார்த்துருக்கிறீங்களா? எவ்வளவு கஷ்டப்பட்டு நடப்பாங்க தெரியுமா? எங்க வீட்டு பக்கத்துல கூட ஒரு பாட்டி இருக்கிறாங்க. அவங்களால நிமிர்ந்து கொஞ்சம் தலையை மட்டும் நிமிரலாம். ஆனா இவளுக்கு அப்படி கூட முடியாது. அவங்க பால் கறந்து கொண்டு போய் கொடுப்பாங்க ஒவ்வொரு வீட்லையா. நான் சின்ன வயசுலேருந்தே அவங்கள பார்த்துருக்குறேன். அவங்க நடந்து போகிறத பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நடப்பாங்க. அப்போ இவா எவ்வளவேன்னு நிமிரக்கூடாதுன்னா தலையை தூக்கி கூட பார்க்க முடியாது. இப்படிப்பட்டவள் சர்ச்சுக்கு வராமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ ரீசன் சொல்லலாம் தெரியுமா? முதல் ரீசன் என்ன சொல்லலாம் தெரியுமா? ஏன் சர்ச்சுக்கு வரல சிஸ்டர்னு கேட்டால் சொல்லுவா, இந்த பலவீனத்தை வச்சு எப்படி பிரதர் நடக்க முடியும்? நான் டெய்லி சர்ச்சுக்கு நடந்து வர்றதே பெரிய விஷயம் இல்லை. வீட்டிலேருந்து இதுவரை நடக்கணும்னா ரொம்ப கஷ்டம். அதனால நான் வீட்டில் இருக்கிறேன், சர்ச்சுக்கு சொல்லி நம்ம ஒரு தலைவலி வந்தாலே சர்ச்சுக்கு போக மாட்டோம். இவ்வளோ பலவீனத்தின் நடுவிலும் பலவீனத்தை ஒரு காரணமாக வைக்கல. ரெண்டாவது, அவன் என்ன சொல்லியிருக்கலாம் தெரியுமா? ஏன் சிஸ்டர் சர்ச்சுக்கு வரல கேட்டால் என்ன சொல்லியிருக்கலாம் தெரியுமா? சர்ச்சுக்கு வந்து என்னத்தை கண்டேன், நாளுக்கு நாள் சர்ச்சுக்கு வந்தா என் கூணு மாற நிமிரன்னு பார்த்தா நாளுக்கு நாள் என் கூணு இன்னும் 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, 18 வருஷம் ஆச்சு, இதுவரை என் வாழ்க்கையில் எந்த அற்புதமே நடக்கலையே. அதன் பிறகு நான் எதுக்கு சர்ச்சுக்கு சொல்லியிருக்கலாமா வேணாமா? சொல்லியிருக்கலாம். மூணாவது என்ன சொல்லியிருக்கலாம் தெரியுமா? ஒவ்வொரு நாள் அவ கூனியா அந்த வழியா வரும்போது எத்தனை பேர் நிந்திச்சிருப்பாங்க தெரியுமா? நீ சர்ச்சுக்கு போய் என்னத்தை கண்ட? சர்ச்சுக்கு போனதுனால உனக்கு என்ன கிடைச்சது? நீ ஆண்டவர்னு பிடிக்கிறே, உனக்கு என்ன நடந்துச்சு? நீ எதுக்கு அவரையே பிடிச்சு டெய்லி போற? டெய்லி போயிட்டு நீ தலை நிமிர்ந்து வருவன்னு பார்த்தா நாளுக்கு நாள் நீ போக போக தலை குனிஞ்சிட்டே போறியே, நீ இன்னும் எதுக்கு அவரை பிடிச்சிட்டு? எத்தனை நிந்தையின் வார்த்தைகளை கேட்டிருந்திருப்பா. அவள் தன் பலவீனத்தை பொருட்டா என்னல,
கர்த்தர் எனக்கு பதில் செய்யலையேன்னு ஒரு விஷயமா பார்க்கல, இத்தனை பேர் நிந்திக்கிறாங்களேன்னு ஒரு கஷ்டத்தை பார்க்கல. அவளுடைய விருப்பம் எல்லாம் எனக்கு அவரை ஆராதிக்கணும், எனக்கு அவருக்காய் நிற்கணும், என் வாழ்க்கையில் அவர் பலிபீடம் சரியா இருக்கணும். அவள் அங்கே இருக்கிறாள். எந்த சண்டை பார்த்தாலும் அவ இருப்பா, எந்த ஆழ்னை பிரேரணாலும் அவ இருப்பா, எந்த மீட்டிங்னால இருப்பா. எனக்கு பதில் கிடைச்சாலும் சரி, எனக்கு பதில் கிடைக்காட்டாலும் சரி, எனக்கு அவர் நன்மை செய்தாலும் சரி, எனக்கு நன்மை செய்யாட்டாலும் சரி, எனக்கு சுகம் கிடைத்தாலும் சரி, சுகம் கிடைக்காட்டாலும் சரி, என் வாழ்க்கையில பலிபீடம் சரியா இருக்கணும்ங்கிறதுல உறுதியா இருந்தாள். ஆமென். அவ கூப்பிட்டு கேட்கலாமா, இன்னும் ஏமா ஆராதிக்க வாரேன்னு கேட்டா அவ சொல்லுவா, எனக்கு ஏதோ வாங்குறதுக்காக நான் ஆராதிக்க வரல, அவர் ஆராதனைக்குரியவரா இருக்கிறதுனால ஆராதிக்க வந்துட்டு இருக்கிறேன். என் தேவன் ஒருவரை ஆராதனைக்குரியவர். நடந்தது என்ன தெரியுமா? ஆமென். 1 வருஷமா வர 2 வருஷம் 18 வருஷமா அவள் எதில மட்டும் கான்பிடண்டா உறுதியா இருக்கிறான, பலிபீடத்தை நஷ்டப்படுத்தாதபடி. இதனால நடந்தது என்ன? ஒரு ஓய்வு நாள் வந்துச்சு. அந்த ஓய்வு நாளை அவளுக்குன்னு விசேஷப்படுத்தினார். அது எப்படி பாஸ்டர் உங்களால சொல்ல முடியுது? அது ஒரு அவளுக்குன்னு விசேஷப்படுத்தினார். எஸ், ஒரு நாள் இந்த வசனத்தை தியானிக்கும் போது அந்த 4 சுவிசேஷத்திலே கர்த்தர் கொஞ்சம் இந்த ஓய்வு நாள் வரக்கூடிய இடத்தெல்லாம் தேடி பார்க்க வச்சார். நீங்க இந்த 4 சுவிசேஷத்திலே ஆண்டவர் பல இடத்துல ஓய்வு நாள்ல ஆலயத்தில் போய் பிரசங்கிக்கிறத பார்க்க முடியும். எல்லா இடத்துலையுமே எப்படி தான் வர தெரியுமா? ஓய்வு நாள் அன்று, ஓய்வு நாள் காலையிலே, ஓய்வு நாளிலே இயேசு ஜெபாலயத்தில், இப்படி தான் எல்லா இடத்துலையும் வரும். ஆனால் இந்த ஒரு பகுதியில் மட்டும்தான் 10வது வசனம் சொல்லப்படுகிறது, ஒரு ஓய்வு நாள் அப்படின்னு இருக்கும். இதுதான் ரேமாவா கதர் பேசினார். ஆங்கிலத்தில் இன்னும் அழகா கொடுக்கும், ஒன் சபாத் டே அப்படின்னு இருக்கும். ஒரு ஓய்வு நாள். எஸ், அந்த ஒரு ஓய்வு நாள் இவளுக்கான நாள். அன்பு உள்ளமே, இந்த வார்த்தையை சொல்லும்போது தைரியமா சொல்றேன், எவ்வளோ கஷ்டம் ஆண்டவர் பதில் தாமதித்தாலும், எனக்கு பதில் தராட்டாலும், நான் கேட்டது போல எனக்கு செய்யாட்டாலும், என் பலிபிட சரியா இருக்கணும்னு சொல்லி ஆலயத்தை விடாம, தேவனை விடாம ஆராதித்து கொண்டிருக்கிற உள்ளமை, உனக்குன்னு ஒரு நாளை கர்த்தர் ஸ்பெஷல் ஆக்குவார். உனக்காக ஒரு சண்டே ஸ்பெஷல் ஆக்குவார், உனக்காக ஒரு மீட்டிங்கை ஸ்பெஷல் ஆக்குவார். அன்று கர்த்தர் உனக்காகவே காரியத்தை செய்து கொண்டிருப்பார். விசுவாசிக்கிறவங்க மாத்திர கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி, அந்த நாள் வேற எதுவும் செய்ய மாட்டார், ஒன்னதான் கூப்பிடுவார், உனக்காக தான் எல்லாத்தையும் செய்வார். ஹalleluya. ஆண்டவரே, இவளுக்கு மட்டும் இன்னைக்கு செய்றீங்க, உனக்கு தெரியாது, அவ பலிபீடத்தை இடிக்காம கட்டி வச்சிருக்கிறா. ஹalleluya. ஒன்றே உங்களுக்கு ஸ்பெஷலா, எந்த சண்டை நடக்காத கிரியை ஒரு சண்டை உங்களுக்கு ஆக்கிறேன் நடக்கும். பல மீட்டிங்ல நடக்காத அற்புதங்கள் உங்களுக்காக சில மீட்டிங்ல கர்த்தர் செய்வார். விசுவாசிக்கிறவங்க மாத்திர சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். பலிபீடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பலிபீடம் என்பது கூட்டத்தோட கட்டுறதுலையும் பர்சனலா நான் கட்டுறது. தேவனுக்கு அடுத்த காரியத்துல, தேவனோடு இருக்கிற காரியத்துல, தேவனோடு இடைப்படுகிற காரியத்துல என் வாழ்க்கை அதிகம் கட்டப்பட்டிருக்கணும். என் பலிபீடத்தில் அக்கினி எரிந்தால் அவன் அந்நிய அக்கினிக்கு இடத்தை கர்த்தர் கொடுக்க மாட்டார். என் பலிபீடத்தில் அக்கினி எரிஞ்சிச்சுன்னா என்னை சுற்றி இருக்கிறவர்கள் கர்த்தரே தேவன் என்று, ஹalleluya, கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன். எஸ் லார்ட். ஆண்டவரே, இந்த சத்தம் எங்கள் நிமித்தமாய் ஒரு கூட்டம் சொல்லட்டும். கர்த்தரே, ஹalleluya, ஆமென் என்றே ஆமென். என் பலிபீடம் எரிஞ்சா ஆமென். சங்கீதத்தில் ஒரு வார்த்தை ஞாபகத்தில் வர்றதுனால அந்த வசனத்தை சொல்ல விரும்புகிறேன். சங்கீதம் 40வது சங்கீதத்தில் தெரிந்த வசனம் தான். தாவீது இப்படி பாடுகிறார், பயங்கரமான குழியில். அந்த வசனத்தை வாசியுங்கள். 2வது வசனத்திலிருந்து வாசிங்க, 2, 3. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை, தேவனை துதிக்கும்
புது பாட்டை அவர் என் வாயிலை கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். எதை கண்டு பயந்து நம்புவார்கள்? ஹலோ, எதை கண்டு பயந்து நடுங்குவார்கள்? அவர் என் வாயில ஒரு பாட்டு வச்சார்ல, நான் பாடுனா பார்க்கிறவங்க அவரை நம்புவாங்க. நான் செய்தியோட ஒப்பிட்டு சொல்றேன், பலிபீடம் சரியா இருந்தால் அநேகர் கர்த்தரை பயந்து நம்புவார்கள். குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்க இருக்கிறாங்களா? ரட்சிக்கப்பட்ட உங்க லைஃப்ல பலிபீடம் மட்டும் சரியா இருக்கட்டும். இந்த பலிபீடத்தில் அக்கினி எரிஞ்சா மற்றவங்க நம்ப வைப்பார் என் ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்ம எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும்னா, அவங்க எப்படி ரட்சிக்க வைக்கலான்ல. ஆண்டவரே, என் பலிபீடத்தில் அக்கினி எரிய வச்சிருங்க ஆண்டவரே. நம்ம அடுத்தவங்களை பார்க்க போய் நம்ம பலிபீடத்தை நம்ம மிஸ் பண்ணிடுறோம். பல நேரத்தில் நம்ம பலிபீடத்தை கட்டுவோம், நம்ம பலிபீடத்தில் அக்கினி எரிய விடாம பிடிச்சுக்கோங்க. அதனாலதான் தீமோத்தேயு சொல்றார், உனக்குள் கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை அனல் மூட்டி, அதாவது அந்த தீய அணைய விட்டுறாது என்றார். அணைய விட்டுறாத. உனக்குள் இருக்கிற அந்த அபிஷேக தீய, அந்த தேவன் தந்த அந்த ரட்சிப்பென்கிற தீய, தேவனுக்கு அடுத்து அந்த பலிபீட தீய அணைய விட்டுறாத. அது எரிய வச்சுட்டே இரு. அது சரியா எரிஞ்சிச்சுன்னா உன்னை சுத்தி இருக்கிறவங்க அதை அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. பவுல் சில விறகுகளை எடுத்து மெலித்தா தீவுல கொண்டு வந்து தீயில போடுறார். அவருடைய ஃபோக்கஸ் எதுல இருக்கு தெரியுமா? தீய எரிய வைக்கணும். ஆவிக்குரிய அர்த்தத்தோட சொல்ற, அவர் தீய எரிய வச்சிட்டு இருக்கும் போதுதான் என்ன ஆகுதுன்னா, மறைஞ்சிருக்கிறதெல்லாம் வெளியில. என்ன மறைஞ்சிருந்தது வந்துச்சு? பாம்பு. இந்த வார்த்தையை நான் இப்படி சொல்ல விரும்புறேன். ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ பிள்ளை உங்க வீட்டுல சரியா அபிஷேகத்தை எரிய வச்சுட்டு இருப்பீங்கன்னா, உங்க வீட்டுல மறைந்து இருக்கிற அத்தனை கர்த்தர் வெளியில கொண்டு வருவார். ஆமென். உங்க கூடாரத்துல நன்மையை தடுக்கிற விஷப்பாம்பு எல்லாம் கர்த்தர் வெளியில கொண்டு வருவார். உன் கூடாரத்தை ரட்சிக்க விடாதபடி தடைப்படுகிற அத்தனை காரியத்தை கர்த்தர் வெளியில கொண்டு வருவார். வேற யாருக்கும் இதை கொண்டு வர முடியாது. எத்தனை பேர் விறகு எடுத்து போட்டாங்க, வேற யாருக்கு கண்ணுக்கு தெரியாது, வேற யாரையும் அது கவ்வவும். கரெக்டா அபிஷேகம் பண்ணப்பட்டவனை தான் கவ்வும். உங்க வீட்டுல வேற யாருக்கும் பிரச்சனை வராது, ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு தான் பிரச்சனை வரும். புரிஞ்சுக்கணும். ஐயோ எனக்கு தானே பிரச்சனை வருதுன்னா புரிஞ்சுக்கோங்க, உங்க மேல இருக்கிற அபிஷேகம் பெரியது. அந்த இடத்துல பவுல் என்ன செய்யறார் தெரியுமா? சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் விஷப்பூச்சியை பார்க்கறாங்க, பவுல் அக்னியை பார்க்கறாங்க. நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? மற்றவங்க பார்க்கறது போலயே தப்புன்னு விஷப்பூச்சி. ஆமால, இது என்ன கவிச்சு? நீ விஷப்பூச்சியை பார்க்காத, நீ அக்னியை பாரு. நீ அக்னியை பார்க்கறது உண்மை. நான் மற்றவங்களை கர்த்தர் அக்னியை பார்க்க வைப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பவுல் விஷப்பூச்சியை பார்க்கல, பவுல் அக்னிக்கு ஃபோக்கஸ் பண்றார். மற்றவங்களா விஷப்பூச்சியை பத்தி பேசிட்டு இருக்கும்போது பவுல் அக்னியை பார்த்து இந்த விஷப்பூச்சியை உதறி போடுறார். ஹல்லேலூயா. ஆமென். பவுல் அந்த நேரத்தில் விஷப்பூச்சியை மட்டும் பெருசா பார்த்திருந்திருப்பார். ஆனால் இவங்க என்ன பார்த்து சொல்லிட்டு இருக்கிறாங்களோ அது பவுலுக்கு நடந்திருக்கும். ஆனா மற்றவங்க பார்த்தது போல பவுல் பார்க்காமல் அவன் அக்கினியை பார்த்து உதறி போட்டதுனால அத்தனை கண்களும் விஷப்பூச்சியின் வல்லமையை பேசிக் கொண்டிருந்தார்கள். கொஞ்ச நேரத்தில் பவுலுக்குள் இருக்கிற வல்லமை பேச துவங்குகிறார்கள். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை சில உள்ளத்திற்கு ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். அவன் உன் கூடாரத்தில் நீ மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டு ஆராதித்துக் கொண்டிருக்கிறாய். சபையே, கவ்வுகிற விஷப்பூச்சியை கண்டு கலங்காதே. உதறி அக்கினியில போட்டு நீ அபிஷேகத்தில் நிரம்ப துவங்கு. உன்னை சுற்றி இருக்கிற அநேக கண்கள் அவருடைய வல்லமை காணும். ஆமென், ஆமென். நீ சரியா உனக்குள்ள இருக்கிற அக்கினி எரியுமானால் மறைந்து இருக்கிறதுக்கு ரொம்ப நாள் மறைய முடியாது. ஹல்லேலூயா. அது கவ்வும். 4 பேர் பார்க்கிறது மாதிரி தான் கவ்வும். 4 பேர் பார்க்கிறது மாதிரி தான் உங்க தலைக்கு மேல பிரச்சனைகள் வரும். ஆனா நம்ம பிரச்சனையை பார்க்க தேவையில்லை, நமக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை பார்த்து போயிட்டே இருங்க. ஆமென். அக்கினி எரி, அக்கினிகளை பாருங்க, நல்லா கவனிங்க. அதுல இன்னொரு சத்தியத்தை சொல்ல விரும்புறேன். அந்த இடத்துல எடுத்ததுனால, ஒருவேளை அதுல அக்கினி மட்டும் எரியலைன்னா இந்த விஷப்பூச்சி எங்க போயிருக்கும்?
உதறிப்பாரு. ஆனா அக்கினி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த விஷப்பூச்சி திரும்பவும். அப்ப இந்த விஷப்பூச்சி அழியணும்னா என்ன எரியணும்? சொல்ற வார்த்தை புரியணும் நம்புறேன். அக்கினி அணைய விட்டுறாதீங்க, தத்த அபிஷேகத்தை அவிச்சு போடாதீங்க. கவ்வும் செலது, ஆனா அக்கினி எரியுதுன்னா கவ்வுகிறது தான் சாகுமே தவிர உன்னை கத்த சாவுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா, ஆமென். அப்படின்னா அடுத்த ஒரு கேள்வி கேட்கலாம், ஏன் என்ன கவ்வ விடுறா? ஏன் என் கூட தான் மற்றவங்கள விறகெல்லாம் போட்டாங்களே அவங்களெல்லாம் கவ்வல, என் கையை தான் கவ்வணுமா? அது 4 பேர் பார்க்கறது மாதிரி தான். இல்லை 2 காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். 1, பவுலே உன் கையை கவுனதுனால பாம்பு செத்துச்சு. வேற யாரையாவது கவ்விருந்தா உங்க குடும்பத்துல வேற யார கவுனாலும் அவங்க செத்து இருப்பாங்க. உங்களை கவுனதுனால இன்னைக்கு அந்த பாம்பு தான் செத்து. எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை, ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று நிச்சயம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா, ஆமென். 2வது, இதுவரை இந்த தீவாருக்கு எதுக்க வல்லமை மட்டும்தான் தெரியும் தெரியுமா? இந்த பாம்புக்கு வல்லமை மட்டும்தான் தெரியும். இந்த பாம்பு கடிச்சா என்ன நடக்கும், ஒருத்தர் என்ன ஆவான், இதை தான் இந்த தீவில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஆனா இதுவரை யாருக்கு என்ன தெரியாது தெரியுமா? பவுலுக்குள்ள இருக்கிற வல்லமை என்னன்னு தெரியாது. ஆண்டோடைய வல்லமை என்னன்னு யாருக்கும். எல்லாரும் பாம்பை பத்தி பெருசா பேசிட்டு இருக்கிறான், கொஞ்ச நேரத்துல டாபிக் மாறுது. எப்ப பாம்பு தான் வல்லமைன்னு பார்த்தா இவன் அவனை விட வல்லமறையா இருக்கான். பாம்பின் விஷம் தான் அதிகம்னு பார்த்தா இவனுக்குள்ள இன்னொரு விஷம் இருக்குது, பரலோக விஷம். ஹல்லேலூயா. எங்க சில இடத்துல என் மூலமா கர்த்தர் தம்மை நிரூபிக்க சிலதை கவ்வ விடுவார். அதை குறித்து நீ கலங்காதே, கர்த்தர் யார் என்பதை நிரூபித்து காட்டுவார் என்று விசுவாசிக்கிறவங்க உமக்கொப்பானவையா, உமக்கொப்பான நல்ல கைகளை தட்டி உமக்கொப்பானவர், 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 வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். ஆமென். மேலே வானத்திலும் பூமியிலும் கர்த்தாவே, கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர். ஆமென். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். கர்த்தாவே, கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர். என் கர்த்தர் யார் என்பதை நிரூபிப்பார். நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி எனக்குள் எரிகிற அக்கினி சரியா எரிந்தான். ஆமென். எனவே ஃபோக்கஸ் எதுல இருக்குன்னா பலிபீடத்துல அக்கினி எரியணும், அக்கினி எரியணும், அக்கினி எரியணும். அக்கினி எரியணும்னா பலிபீடம் சரியா இருக்கணும். ஆமென். 2 காரியத்தை இன்னைக்கு இந்த ராத்திரி நேரத்தில் ஆவியானவர் சபைக்கு உணர்த்துகிறார். பலிபீடம் சரியா இருக்கா பாரு. 2வது, சரியா இருக்கிற பலிபீடத்தில் அக்கினி சரியா எரியுதான் பாரு. பலிபீடம் சரியா இல்லைன்னா கட்டுறதுக்கு இடம் கொடுங்க. பலிபீடம் இருந்து அக்கினி எரியலைன்னா அக்கினி எரிய ஏங்குங்கள். இது 2ம் இருந்துச்சுன்னா கர்த்தர் அறியப்படுவார். ஆபிரகாமின் தேவனாய் அறியப்பட்டது போல என் தேவனாய் கர்த்தர் அறியப்படுவார். 2வது காரியம் இந்த ஆபிரகாம் இடத்தில் வெளிப்பட்டது. ஆதியாகமம் 18வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை வாசி. 20, 21, 22 வசனங்களை வாசி. கர்த்தர் சோதோம் கோமராவின் கூக்குரல் பெரிதாய் இருப்பதினால் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாய் இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அது கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். அப்பொழுது அந்த புருஷன் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டினான். 2வது ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான்.
ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்னாடி நிற்கிறான் என்றால் இன்னொரு வார்த்தையை அப்படியே மாத்தி சொல்லலாம், கர்த்தரும். இந்த அனுபவம் தேவ பிள்ளைங்க லைஃப்ல இருக்கணும். கர்த்தருக்கு முன்பாய் ஆபிரகாம் நின்று கொண்டிருந்தான் என்றால் அதை இன்னும் புரியும்படி சொல்றேன், தன் தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையில் அவன் வளர்ந்து கொண்டே இருந்தான். ஒரு தேவ பிள்ளையுடைய முக்கியமான ஒரு அடையாளம் இது. எலியா ஆகாபுக்கு முன்பாக நின்று சொல்லுகிற ஒரு வார்த்தை 1 ராஜாக்கள் 17:1 சொல்லுவார், நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன். தேவனுக்கு முன்பாய் நிற்கிற அனுபவம் என்பது பர்சனல் பிரேயர் லைஃப், தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை. தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையில எப்படிப்பட்ட அனுபவம் இருக்கிறதுனா, நானும் கர்த்தரும் கர்த்தரும் நானும். இந்த அனுபவம் டெய்லி ஒரு தேவ பிள்ளையுடைய லைஃப்ல நஷ்டப்படாமல் இருக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், அவர் 3 வருஷம் ஊழியம் செய்தார், உண்மையா ஊழியம் செய்தார். அவர் 3 வருஷம் செய்த ஊழியம் என்பது பிஸியான ஊழியம். ஒரு நாள் கூட அவர் சும்மா இருக்கல. அவர் எவ்வளவு நேரம் தூங்கினார்னு தெரியல. இவ்வளோ பிஸியான ஷெட்யூல் ஊழியம் இருந்த பிறகும் அவர் பல நேரங்களில் அவரை குறித்து சொல்லப்படு, அவர் பிதாவோடு இருந்தார் அப்படின்றார். தனிமையா இருந்தார், பிதாவோடு பேச போனார். டெய்லி மினிஸ்ட்ரி, எவ்வளோ மினிஸ்ட்ரி இருந்தாலும் கிடைக்கிற கொஞ்ச நேரத்தில் அவர் எதை மிஸ் பண்ணல தெரியுமா? பிதாவோடு இருக்கிற அனுபவத்தில் மிஸ் பண்ணல. இந்த தேவனுக்கு முன்பாய் நிற்கிற அனுபவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னும் சொல்லணும்னா பர்சனலா ஆண்டவரோடு நான் பேசுற இந்த அனுபவம் ஒரு தேவ பிள்ளையுடைய லைஃப்ல மிக மிக முக்கியமான காரியம். இந்த பேசுகிற அனுபவம் என்பது என்னுடையதை சொல்லுகிறதற்காக பேசுகிற அனுபவம் அல்ல, அவருடையதை கேட்பதற்காக பேசுகிற அனுபவம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் அந்த ஜெபத்தை புரியும்படி சொல்லணும்னா, அப்பா பிள்ளை உறவுல கர்த்தர் நம்மை பார்க்க விரும்புகிறார். பிள்ளைங்க அப்பா கிட்ட எல்லாம் ஃப்ரீயா பேசுவாங்க தெரியுமா? அப்பா பிள்ளை கிட்ட ஃப்ரீயா பேச, இந்த அனுபவத்தை ஒரு தேவ பிள்ளைய லைஃப்ல நஷ்டப்பட விடக்கூடாது. நிக்கணும், முன்னாடி நிக்கணும், அப்பா முன்னாடி நின்று பேசணும். ஹல்லேலூயா. அதற்கு தான் ஆண்டவர் சொல்றார், நீ ஜெபம் பண்ணும்போது உன் அறைக்குள்ள போய் உன் கதவை போட்டு, உன் கதவை போட்டுறது பைபிள் அடுத்த வார்த்தை சொல்லுது, அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா. அப்போ பிதாவும் நானும் பிதாவும் நானும் தேவனும் இந்த அனுபவம் வரணும்னா கூட்டத்தோட இருந்தால் அல்ல, என்னுடைய தனிப்பட்ட அறையில் இருந்தால் மட்டும்தான் முடியும். ஆமென். ஆபிரகாமுடைய லைஃப்ல அடுத்து இருக்கிற பிரதானமான காரியம் என்ன தெரியுமா? இந்த பர்சனல் பிரேயர். இன்னைக்கு அநேகருடைய லைஃப்ல நஷ்டப்பட்டு போகிற ஒன்றும் இந்த பர்சனல் பிரேயர். இன்னைக்கு பலருடைய ஜெப குறிப்புல ஒரு ஜெப குறிப்பு என்ன தெரியுமா? அநேகர் வந்து சொல்ற ஒரு வார்த்தை, பாஸ்டர் பழையது போல எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரோடு நேரம் செலவழிக்க முடியல, எனக்கு முன்னாடி மாதிரி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க முடியல. முன்னாடி அதிகாலையில தட்டி எழுப்புவார், விடிய காலமே தட்டி எழுப்புவார், ராத்திரி தட்டி எழுப்புவார், ஆமா இடைப்பட்ட நேரத்தில் வேலை செய்யும் போது திடீர்னு தட்டி எழுப்புவார். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் முடியல பாஸ்டர். இன்னைக்கு முடியலன்னு சொல்றோனாலே நம்முடைய பலவீன காரணால நாம எங்கேயோ விழுந்துட்டோம் என்ற அர்த்தம். ஆமா, இந்த சாட்சியை நான் பல இடத்துல சொல்ல வச்சிட்டு இருக்கிறார் ஆண்டவர். இந்த உறவுக்காக எனக்கு ஆண்டவர் கிருபையினால பிள்ளையை கொடுத்தார். இப்போ 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க ஆண்டவர் கிருபையினால. எனக்கு பிள்ளைகளை பிறக்காது அப்படி ஒரு காலகட்டம் இருந்துச்சு. 4 வருஷம் அதற்கு தான் காத்திருக்க வச்சார். அந்த 4 வருஷத்துல கர்த்தரை உருவாக்கினார். அதில் தான் அநேக பாடல்கள், அப்படிதான் அற்புதம் செய்யுங்கப்பா இந்த பாட்டெல்லாம் கிடைச்சி. கடந்த முறை வரும்போது சொல்லியிருக்கு. அப்படிதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பையன் பிறக்கிறான், ஐசக். அவன் பேர் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் பேர் தந்து ஃபர்ஸ்ட் பையன் அவன் பிறந்தது எனக்கு பெரிய சந்தோஷம். அவன் பிறப்பை பார்த்து அவனை பார்த்தது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா இதற்கு வேண்டி அழுத நாட்கள் உண்டு. அவனை இப்போ கையில் வாங்கியாச்சு, அவனை பார்த்து சந்தோஷம். அவன் இப்போ வளர தொடங்குறான். 6 மாதம் ஆகுது, 7 மாதம் ஆகுது, 8 மாதம் ஆகுது. 6 மாதம்லாம் தாண்டும் போது எனக்குள்ள என்ன ஆசை வருதுன்னா, என் பிள்ளை வாய்ஸில் சத்தத்தில் என்னை எப்படி கூப்பிடணும்? அப்பான்னு கூப்பிடணும். நானும் 6 மாதத்துலேருந்து ட்ரை பண்ணி பார்க்கேன். டே அப்பா சொல்கிறா, அப்பா சொல்கிறா, அப்பா சொல்கிறா, அப்பா சொல்கிறான்னு. அவன் வாயில் என்ன மட்டும்தான் வர தெரியுமா?
அம்மா மட்டும்தான் வரா. சி மேஜர். ஃபர்ஸ்ட் சொன்ன வார்த்தை வந்து அல்லேலுயா. ஏன்னா சர்ச்சிலேயே வளர்றதுனால அவ்வியா அப்படின்னும் அவன் சொல்றதை நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அல்லேலுயான்ட்டு. அடுத்து யாரை பார்த்தலாமா, என்ன பார்த்தலாமா, என் ஒய்ஃபை பார்த்தலாமா, எங்க அம்மாவை பார்த்தலாமா, எங்க அண்ணனை பார்த்தலாமா, யாராவது கூப்பிடணும்னா அம்மான்னு தான் கூப்பிடுவான். இது யாருக்கு கெத்துனா என் ஒய்ஃபுக்கு பயங்கர கெத்து. பார்த்தீங்களா என் பிள்ளைக்கு என் மேலே எவ்வளோ பாசம். 6 மாசம்லாம் எனக்கு ஃபீல் ஆகலை. இப்போ தானே வளர்றான். ஆனாலும் என் 6 மாசத்துலேருந்து அவன் பக்கத்துலேருந்து டீச் பண்ணுவேன். ஏன்னா அம்மான்ட்டா ஒரு இம்மாவை எடுத்துட்டு இப்பா போட்டால் போதுமே. அப்போ பக்கத்துலேருந்துலே அப்பா சொல்கிறான்னுவேன். அவன் ஆண் வந்துட்டு அம்மான்றான். அப்படியே மூக்கிலே குத்துறம் போலலாம் தோணிச்சு. அடுத்து அவன் என்ன சொல்ல வந்துட்டான்னா தாத்தா சொல்லிட்டான், பாட்டிக்கு பாப்பின்ட்டான், சித்தப்பாக்கு சீப்பானுவான், பெரியப்பாக்கு பேப்பானுவான். ஆனால் என்ன மட்டும் வராது. என்ன கோரஸா சொல்றீங்க, அப்பா மட்டும் வராது. இப்போ 1 வயசு ஆயிடுச்சு, 1.25 வயசு ஆயிடுச்சு. 1 வயசெல்லாம் தாண்டும் போது எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆயிடுச்சு. ஏன்னா என் பிள்ளை சத்தத்தில் அவன் என்ன அப்பான்னு கூப்பிடுறத கேட்கறதுக்கு அவ்வளோ ஆசை எனக்கு. அவன் சத்தத்தில் அப்பான்னு கூப்பிடுவான், ஆனால் அவன் அம்மான்னு தான் கூப்பிடுவான், என்னையும் அம்மான்னு தான் கூப்பிடுவான். இப்போ 1.25 வயசுலாம் ஆகும்போது எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆயிடுச்சு. என்னடா இன்னும் அப்பா சொல்லி அப்பான்னு கூப்பிடலையன்ட்டு நான் ஆனாலும் டெய்லி டீச் பண்ணிட்டே இருப்பேன், சொல்லவே மாட்டேன். அப்போ தான் எங்கள் சர்ச்சில் ஒரு யூத் மீட்டிங் நடக்குது. அந்த யூத் மீட்டிங்கில் ஆராதனை நடத்துகிறேன். அந்த ஆராதனையில் இந்த பாட்டை பாடி ஆராதிக்கிறேன். தெரியுது, அப்பா அப்பா மகனா மகனா அப்பா அப்பா மகனா மகனா கண்ணின் மணிதானே அப்பா நான் கண்ணின் மணிதானே. இந்த பாட்டை பாடி ஆராதனை முடிஞ்சிச்சு, யூத் மீட்டிங் முடிஞ்சிச்சு. எல்லாரும் இப்போ போயிட்டாங்க. ஈவினிங் ஆகும்போது என் ரூமில் ஒரு சின்ன ஸ்பீக்கர் உண்டு. அந்த ஸ்பீக்கரில் காலையில் நடந்த ஆராதனையை லைவ் எப்படி இருக்குதுன்னு கேட்கலான்னு சொல்லிட்டு ஸ்பீக்கர்லேயே போட்டு விட்டு அந்த பாட்டு ஆரம்பத்துலேருந்தே போட்டு விட்டேன். அப்போ என் பெட்டில் நானும் என் பையன் ஐசக்கும் எங்கள் அண்ணன் பொண்ணு ஜாஃபியா 3 பேரும் பெட்டில் உட்காந்துருக்கோம். ஆரம்பத்துலேருந்தே பாட்டு பாடும்போதெல்லாம் 2 பிள்ளைங்களும் நல்லா சும்மா அப்படி கைத்தட்டி ஆராதிக்கிறது போலலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த வர்ஷிப்பில் அந்த அப்பா பாட்டு வர்றதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், கிச்சனில் தண்ணி குடிக்கிறதுக்காக போகிறேன். என் ஒய்ஃப் கிச்சனில் தான் இருக்கிறான். தண்ணி குடிச்சிட்டு திரும்ப வரும்போது இங்கே அப்பா பாட்டு ஓடுது ஆராதனையில், ஸ்பீக்கரில் கேட்குது. நான் கிச்சனில் இருக்கும்போது கேட்குது. ஆனால் கிட்ட வரும்போது என் வாய்ஸ் கேட்குது, அதை தாண்டி இன்னொரு கீச்சு வாய்ஸ் கேட்குது, அப்பா அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது. இது என்னன்னா சவுண்டு, லைவ்ல ஏதாவது ஆடியோ மிஸ்டேக் ஆகிட்டான்னு ஓடி வந்து ரூம் வாசல்னு இப்படி பெட்டை பார்க்குறேன். என் பிள்ளை பெட்டில் இருந்துட்டு அப்பா அப்படின்னு பாடுறான். எனக்கு வந்த சந்தோஷம் இருக்கு. எனக்கு காலு நிக்கல, கை நிக்கல. விடுவேனா என் ஒய்ஃபை, இங்க வாணி என் பிள்ளை நான் அப்பான்ட்டாயான்னு சொல்லி அவளை கூப்பிட்டு வந்து அவளை காமிக்கிறேன், எங்கள் அம்மாவை காமிக்கிறேன். டப்புன்னு ஃபோன் எடுத்து அந்த பாட்டை திரும்ப போட்டு விட்டு இன்னொரு ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி அந்த பாட்டை ரிலீஸ் பண்ணவங்களுக்கு அனுப்பி விடுறேன். உங்கள் பாட்டுனால என் பிள்ளை நான் அப்பான்ட்டாயான்ட்டு எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. துள்ளி குதிக்கிறேன். வர்றவங்க போகிறவங்கள்ட்ட சொல்கிறேன், எங்கள் ஃபேமிலி குரூப்பில் அனுப்பி விடுறேன். அந்த சந்தோஷத்தை அப்படியே கொண்டாடிட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்ன பேச தொடங்குறார். இதை பேசுறதுக்காக என் பிள்ளைய 1.25 வருஷம் அப்பா சொல்ல விடலை. என்ன பேசினார் தெரியுமா? என்கிட்ட கேட்டாரு. அப்போ ஆண்டவர் கிருபையினால ஊழியத்திலலாம் பயன்படுத்திட்டு இருக்கிறார். ஆண்டவர் கேட்ட கேள்வி, உனக்கு இந்த பிள்ளை உன் பலத்தில் பிறந்துச்சா நான் தந்ததுனான்னு கேட்டார். ஆண்டவர் என்ன ஆண்டவர் இப்படி ஒரு கொஸ்டின், பிள்ளைய பிறக்காதுன்றது எனக்கு நீங்கள் கொடுத்த பிள்ளை ஆண்டவரை, இது நான் உனக்கு தந்த பிள்ளை ஒரு 1.25 வருஷம் அப்பான்னு சொல்ல தாமதிச்சதும் உனக்கு வலிக்குதுல்ல? அடுத்து கேட்டாரு, நீ என்கிட்ட அப்பான்னு பேசி எவ்வளோ நாள் ஆச்சுன்னு கேட்டார். நீ என்கிட்ட பர்சனலாக வந்து அப்பான்னு கூப்பிட்டு பேசி எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னாரு. நீ என்கிட்ட பழகி எவ்வளோ நாள் ஆச்சுன்னு கேட்டாரு. உனக்கு இப்போ ஊழியம் பிஸி ஆயிட்டல, உனக்கு நான் நிறைய தந்துட்டேன்ல, உனக்கு இப்போ நீ ஃபார்மாலிட்டிக்கு ஒரு ஜெபம், காலையில் எழும்புனா ஒரு சின்ன ஜெபம், ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம்,
சர்ச்சில் வந்து எல்லாரும் கூட ஏதோ ப்ரேயரில் இருந்து ஒரு 4 குறிப்பு வச்சு ப்ரேயர் பண்ணுற. நீ என்கிட்ட பர்சனலாக பேசி எவ்வளோ நாள் ஆச்சுப்பா? அன்னைக்கு ஒண்ணு இல்லாத போது எப்பவுமே நான் உனக்கு தேவையா இருந்தேன். இன்னைக்கு உனக்கு எல்லாம் வந்த பிறகு நான் யாரோ ஆயிட்டல. எனக்கு இதே பாரத்தை சபைக்கு வைக்கிறார். எபேசு சபைட்ட சொல்றார், உன் கிரியெல்லாம் சூப்பர்ப்பா, எனக்கு நிறைய செய்யற, ரொம்ப ஆராதிக்கிற, ஆனா நீ ஆதியில கொண்டிருந்த உண்மையில கையெல்லாம் உயர்த்தண்டாங்க. ஆரம்பத்தில் ஆண்டவர் கிட்ட பழகுனீங்களா? அந்த பழக்கம் இன்னைக்கு இருக்கா? நஷ்டப்பட்டுடும்ல, உறவு கொஞ்சம் தூரம் ஆயிடுச்சுல. லாஸ்ட் இயர் டிசம்பரில் எங்கள் சர்ச்சில் சாட்டர்டே வர்ஷிப் நடத்திட்டு இருக்கும்போது, அப்போ ஆண்டவர் சர்ச்சில் அப்படி நடத்திட்டு இருக்கும்போது, ஸ்டேஜில் இருக்கும்போது திடீர்னு ஒரு கொஸ்டின் ஏன்டா ஆண்டவர் கேட்குறார். நான் உனக்கு நிறைய தந்துட்டேனோடா அப்படின்னு கேட்டார். நான் உனக்கு நிறைய தந்துட்டேன், நிறைய செஞ்சுட்டேனோ. ஆண்டவர் இப்படி கேட்க, இல்லை ஒன்றும் இல்லாதப்போ எப்போவுமே நாதான் இருந்த, இப்போ நிறைய நான் உனக்கு கொடுக்க கொடுக்க என்னை விட்டு நீ கொஞ்சம் தூரம் போறியோன்னு தோணுது அப்படின்னா. ஒன்றும் இல்லாதப்போ என் பிள்ளை என்னை இவ்வளோ தேடுறானே, அப்போ என் பிள்ளைக்கு நான் நிறைய நன்மைகளை செஞ்சா இன்னும் என்ன தேடுவான் நம்பிதானே செஞ்சேன். ஒன்று இல்லாதப்போ நீ வெறுமையா வனாந்தரத்தில் அலைந்த போதே நீ என்ன தேடும் போது, என் பிள்ளை வனாந்தரத்தில் இருக்கும்போது இப்படி என்ன தேடுறாளே, அப்ப அவள் வனாந்தரத்தை வயல்வெளியா மாத்தினா இன்னும் தேடுவான் தானே மாத்தினாள். ஆனா இன்னைக்கு ஏமாத்துறோம்ல. உறவு எங்கே சபையே? இந்த ராத்திரி இந்த தூத்துக்குடி மாவட்டத்தின் ரட்சிப்புக்காக, இந்த பட்டணத்தின் ரட்சிப்புக்காக ஜெபிக்க வந்திருக்கிற சபையை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், நீ தேவனுக்கு முன்பாய் நிற்கிற அனுபவம் சரியா இருந்தால் உன் நிமித்தம் அவர் பெரிய ஒரு எழுப்புதலை ஆண்டவர் தர வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பகுதியில் ஒரு காரியத்தை நான் சொல்ல ஏவப்படுகிறேன். தேவனுக்கு முன்பாய் நான் உண்மையிலே நிற்கிறேன் என்றால் என் லைஃப்ல ஒரு காரியம் அதிகம் பாரப்பட்டு கொண்டே இருக்கும். அது என்ன தெரியுமா? இப்ப இந்த பகுதியில் நான் வாசித்த ஆதியாகமம் 18வது அதிகாரத்துல தேவனுக்கு முன்பாய் இவன் நின்று எதற்காக ஜெபிக்கிறான் என்றால் லோத்துக்காக ஜெபிக்கிறான். ஏன்னா சோதோம் அழிக்கிறதற்கு ஆண்டவர் போறார். போகும்போது தான் பைபிள் சொல்லுகிறது, பின்னும் ஆபிரகாம் நிற்கிறான். யாருக்கு முன்னாடி தெரியுமா? தேவனுக்கு முன்னாடி நின்று இருக்கிறான். எதுக்கு நிற்கிறான் என்றால் ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாய் நிற்கும் போது ஆபிரகாமுக்கு இன்னும் பிள்ளை பிறக்கல. ஆபிரகாமுக்கு இன்னும் அவனுடைய ஜெபத்திற்கு பதில் வந்து சேரல. ஆபிரகாம் எதிர்பார்த்த வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறவில்லை. அப்படி இருக்கும்போது ஆபிரகாம் எதற்காய் நின்றுக்கணும் தெரியுமா? ஆண்டவரே எனக்கான காரியத்தை நிறைவேற்றுங்க, இப்படி நின்றுக்கணும். தனக்கு இன்னும் பிள்ளையே பிறக்கல. ஆனா இப்போ ஆபிரகாம் எதற்கு நிற்கிறான் தெரியுமா? ஏற்கனவே இருக்கிற ஒரு கூட்டம் அழிய போகுது. அந்த அழிய போற கூட்டத்திற்கு அழியாமல் இருக்கும்படி திறப்பில் நின்று ஜெபிக்கிறான். அதை நான் புரியும்படி சொல்றேன். தேவனுக்கு முன்பாய் நிற்கிற அனுபவம் என் லைஃப்ல டெய்லி இருக்குமானால் என் பாரத்தை நான் அதிகம் சொல்வதை விட அவர் பாரத்தை நான் அதிகம் ஏற்றுக்கொள்வேன். ஆமே. தேவனுக்கு முன்னாடி நிற்கிறவங்க எப்படி மாறிட்டு இருப்பாங்க தெரியுமா? பாருங்க, ஏசாயா 6வது அதிகாரத்துல ஏசாயா ஒரு பெரிய ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். அந்த தரிசனம் நமக்கு தெரிந்த சம்பவம். இப்பொழுது சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற 1வது வசனத்திலிருந்து வாசிகள் பார்க்கலாம் வேகமாக. உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேனாபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரையொருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று பூமி அனைத்தும் அவருடைய மகிமையை கூப்பிடுகிற சத்தத்தை கேட்கிறார். போதும். இப்போ ஏசாயா யாரை மட்டும் பார்க்கிறார்னா தூதர்களை பார்க்கிறார்.
தூதர்கள் கூப்பிடுகிற சத்தத்தை கேட்கிறார். இப்பொழுது ஏசாயா உண்மையில யாருக்கு முன்னாடி நிற்கிறான்னு சொல்லலாம்னா தூதர்களை முன்னாடி நின்றுட்டு இருக்கிறான். இதே ஏசாயா இப்பொழுது சுத்திகரிக்கப்பட்டு தேவனுக்கு முன்பாய் வந்து நின்றதும் வேதம் சொல்லுகிறது. 8வது வசனத்தை வாசியுங்கள். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார் என்கிற சத்தம் கேட்டது. நல்லா கவனிங்க. தூதர்களுக்கு முன்பாய் நிற்கும் வரையிலும் ஏசாயா தூதர்கள் ஆராதிக்கிற சத்தத்தை கேட்கிறார். ஆனால் எப்பொழுது கர்த்தருக்கு முன்பாய் வந்து நிற்கிறானோ அதன் பிறகு ஏசாயா கர்த்தருடைய பாரமான சத்தத்தை கேட்கிறார். ஒரே வார்த்தையை நான் சொல்லி அடுத்த வார்த்தைக்குள்ள போக விரும்புறேன். தேவனுக்கு முன்பாய் நிற்கிற அனுபவம் என் வாழ்க்கையில ஜாஸ்தி ஆகுமானால என் விஷயத்தை சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கிறதை விட அவர் பாரத்தை அறிந்து ஜெபிக்கிறதுல என் இருதயம் துடிக்கும். ஆமே. ஆபிரகாம் உண்மையிலே அந்த இடத்துல தன் காரியம் நடக்குதான்னு கேட்டுட்டு போயிட்டே இருக்கும். ஆனா ஆபிரகாம் எதுக்கு துடிக்கிறார்னா அழிய போற ஆத்மா நிக்கணும். ஆண்டவர் அழிக்க போறார். தனக்கு ஒன்று உருவாகாதான் இருக்கும்போது ஆபிரகாம் ஆண்டவரே அதை அழிச்சிடாதீங்கன்னு ஜெபிக்கிறார். ஏற்கனவே உருவாக்கப்பட்டது அழியக்கூடாதுன்னு ஜெபிக்கிறார். தனக்கு இன்னும் ஒண்ணுமே உருவாகல, தனக்கு உருவாகாதா என்று ஜெபிப்பான் என்று பார்த்தால் ஏற்கனவே உருவாக்கப்பட்டது அழியக்கூடாதுன்னு ஜெபிக்கிறான். இதுதான் தேவன் விரும்புகிற காரியம். ஆமென். இன்னும் இந்த வார்த்தையை நான் ஒரே வார்த்தையா சொல்றேன்னா, அவருடைய எதிர்பார்ப்பு என் பாரமாய் மாறிச்சுன்னா என் எதிர்பார்ப்பு அவர் பாரமாய் மாறும். ஆமென். தேவன் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு என் பாரமாய் மாறிச்சுன்னா என் எதிர்பார்ப்பு அவர் பாரமாய் மாறும். இந்த ஒரு மாற்றம் ஆபிரகாமுக்கு வந்த பிறகு ஆண்டவர் தாமதிக்கவில்லை, நன்மையை உடனே கொடுக்கிறார். சொல்றார் 10 மாசத்துல உன் கையில பிள்ளை இருக்கொண்டார். 17வது அதிகாரம் வரையிலும் ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக என்ன மட்டும் கேட்பார் தெரியுமா? எனக்கு என்ன தருவேன், என்ன செய்வீர், இப்படி கேட்டவர் 18வது அதிகாரத்தில் தேவனுக்கு முன்பாய் லோத்துக்காக ஜெபிக்கிறார். 17வது அதிகாரம் வரையில் தனக்காக ஜெபித்தவன் 18வது அதிகாரத்தில் லோத்துக்காக ஜெபிக்கிறார். 17வது அதிகாரம் வரையிலும் தன் எதிர்பார்ப்பை எதிர்பார்த்தவன் 18வது அதிகாரத்தில் தேவனுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிறார். எப்பொழுது தன் எதிர்பார்ப்பு மாறி தேவ எதிர்பார்ப்பு அவன் வாழ்க்கையில் பாரமாய் மாறினதோ அந்த அதிகாரத்தில் தானே கர்த்தர் அவன் பாரத்தை மாற்ற துவங்கினார். இயேசுவின் நாமத்தில் இந்த ராத்திரி இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு உள்ளமே, தேவனுடைய பாரம் உங்கள் பாரமாய் மாறினால் உங்கள் பாரம் தேவனுடைய பாரமாய் மாறும். தாமதிக்க மாட்டார், நிச்சயம் செய்வார். ஹல்லேலூயா. கடைசி ஒரே ஒரு வார்த்தையை நான் சொல்லி ஆராதிக்க விரும்புகிறேன். 3வது, தேவன் விரும்பினதை நிறைவேற்றி முடித்தான். தேவன் விரும்பினதை நிறைவேற்றி முடித்தான். என்ன விரும்பினார்? ஆபிரகாமை குறித்த ஒரு நம்பிக்கை, ஆபிரகாமை குறித்த ஒரு நிச்சயத்தை அதே ஆதியாகமம் 18வது அதிகாரத்தில் ஆமென் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆதியாகமம் 18வது அதிகாரம் அதனுடைய 18-19 வசனங்களை வாசிங்கள். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளை இடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். நல்ல கவனிங்க. இந்த ஒரே வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். 3வது, ஆபிரகாமின் தேவனாய் அறியப்பட அவர் ஏன் வெட்கப்படவில்லை என்றால் ஆபிரகாமிடத்தில் விரும்பின ஒரு முக்கியமான காரியத்தை ஆபிரகாம் நிறைவேற்றி முடித்தார். அது என்னன்னா, ஆபிரகாமுக்கு ஈசாக்கை கொடுப்பது என்பது என் ஆண்டவருக்கு கடினமானதல்ல, அது மிக மிக எளிதானது. ஆனா ஆண்டவர் விரும்பினது என்னன்னா, ஆபிரகாம் கையில ஈசாக்கு கொடுத்தா ஆபிரகாம் எதற்கென்று ஈசாக்கை வளர்ப்பான் தெரியுமா? தனக்கென்றல்ல, அவருக்கென்று நிற்க வைப்பான். இன்னும் சொல்லணும்னா, ஆபிரகாமின் தேவனாய் அறியப்பட்டது போல நான் ஈசாக்கின் தேவனாய் அறியப்பட தன் பிள்ளையை அப்படி நிறுத்துவான். ஆமென். அதனால ஆபிரகாம் என்ன நம்பிக்கை கொடுத்துட்டார்னா, நான் ஆபிரகாமுக்கு எத்தனை பிள்ளைங்களை கொடுத்தாலும் ஆபிரகாம் என்னை குறித்து சொல்லுவதில் உண்மையா இருப்பான். தன்னை நிறுத்தின ஸ்தானத்தில்
தன் பிள்ளையை நிறுத்துறதுல ஆபிரகாம் உறுதியா இருப்பான். எனவேதான் ஈசாக்கு எனக்கு பலி செலுத்த தான் சொல்லி கேட்டதும் ஆபிரகாம் எந்த கேள்வியும் கேட்கல. ஏன் ஆண்டவரை இத்தனை வருஷம் காத்திருக்க வச்சல எனக்கு தந்தீங்க, ஏன் ஆண்டவரை இப்ப எனக்கு இப்படி ஒரு சோதனை அனுமதிக்கிறீங்க கேட்கல. ஆண்டவர் சொல்லி முடித்த அடுத்த வார்த்தை சொல்லப்படுகிறது. அதிகாலையில் ஆபிரகாம் எழுது, ஆண்டவர் ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, அல்லது ஒரு இத்தனை வருஷம் டைம் தாங்க, என் பிள்ளை கூட கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு அதன் பிறகு என் பிள்ளை நான் உங்களுக்கு பலி தாரேன் கேட்கல. தேவன் சொல்லி முடித்த அடுத்த நாள் காலை நேரத்தில் ராத்திரி பேசி முடிக்கிறார். அதிகாலையில் ஆபிரகாம் புறப்படுகிறார். எதற்கு தெரியுமா? ஆபிரகாமை பலிபீடத்தில் அர்ப்பணிக்க. ஆபிரகாம் ஒரு நிச்சயத்தை கொடுத்துட்டாரு. என்ன நிச்சயம் தெரியுமா? ஆண்டவரே, நான் இந்த இடத்துல என் பிள்ளையை கொண்டு வந்து நிறுத்துவேன். கர்த்தர் என்னை நிறுத்தின ஸ்தானத்துல என் பிள்ளை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்த நான் விட்டு கொடுப்பேன். இந்த சந்ததி அவருடைய சந்ததியா கடைசி வரை அறியப்பட்டிருக்கும். எத்தனை பேருக்கு விரும்புறீங்க என்னோடு கூட முடியக்கூடாது, கர்த்தருடைய வருகை வரை மட்டும் இது தலைமுறை தலைமுறை ஆண்டுடைய சந்ததி என்று என் குடும்பம் அறியப்படணும்னு விரும்புறவங்க மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நிச்சயம் நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கணும். கடந்த வாரத்திலே ஒரு சென்னையில் ஒரு மீட்டிங்க்கு போயிருந்த போது, கடைசி நாள் மீட்டிங் ராத்திரி, அந்த மீட்டிங்ல பல தடைகள் வந்து கொண்டு 2 நாள் மீட்டிங்ல தடை வரல, ஆனா அந்த மீட்டிங்ல பயங்கரமான தடை. ஏன்னா ஆண்டவர் அன்னைக்கு பேச வச்ச வார்த்தையில ஒன்றுதான் இது, அவருடைய சந்ததியை நிக்க வைக்கணும். ஆபிரகாமுக்கு பிள்ளை கொடுப்பது என்பது ஆண்டவருக்கு ஈஸி, அழைச்ச அன்னைக்கு கொடுத்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் ஏன் கொடுக்கலன்னா, இன்னும் ஆபிரகாம் அதற்கேற்றார் போல மாறல. எப்படி மாறல? பிள்ளை கொடுத்தா என் கட்டளை எல்லாம் சொல்லி கொடுப்பான்ங்கிற இந்த விசுவாசம், இந்த நம்பிக்கை ஆண்டவருக்கு இன்னும் ஆபிரகாம் கொடுக்கல. இப்ப அந்த நம்பிக்கை கொடுத்து அந்த நாட்கள்ல தானே கர்த்தர் ஆபிரகாமை பிளஸ் பண்றா. ஆமென். அப்ப ஈசாக்க கொடுக்கிறது விஷயம் இல்ல, ஈசாக்க நிறுத்தி வைக்கிறது தான் விஷயம். ஆபிரகாம் தேவனுக்காய் நின்ற இடத்துல ஈசாக்கு நிக்கணும். அதனாலதான் பாருங்க, ஆபிரகாம் எப்படி பலிபீடத்தை கட்டினானோ அதே போல ஈசாக்கின் லைஃப் பாருங்க, ஈசாக்கு கட்டுவார். ஆமென். ஆபிரகாம் எப்படி கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு நடந்தானோ அதே போல ஈசாக்கு பாருங்க, ஈசாக்கு கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு நடப்பார். ஆபிரகாம் எப்படி தேவனுக்கு பிரியமா இருந்தான் அப்படியே ஈசாக்கு பிரியமா இருப்பார். இதெல்லாம் எப்படிங்க நடந்துச்சு? ஆபிரகாம் அப்படி தன் மகனை நிறுத்தி விட்டான், பலிபீடத்தில் வச்சிட்டான். இந்த ஒரு நம்பிக்கை தேவனுக்கு ஆபிரகாம் கொடுத்ததும் ஆபிரகாம் அப்படி பிளஸ் பண்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. எனக்கு அடுத்து என் பிள்ளை கர்த்தருக்கு நிக்கணும். ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். அப்பதான் அந்த சண்டே சர்ச்சில் அப்போ கரண்ட் திடீர்னு போயிடுச்சு. ஸ்டேஜில் அப்போ நிறைய சின்ன பிள்ளைங்களை உட்கார வச்சிருந்தாங்க. இந்த கரண்ட் போன நேரத்தில் ஆண்டவர் திடீர்னு எனக்குள்ள இந்த பாரத்தை கொடுக்குறார். கொடுத்துட்டு இந்த பிள்ளைகள் எல்லாம் காட்டி சொல்றாரு, எனக்கு இந்த பிள்ளைங்களாம் நிக்கணும் அப்படின்னாரு. சொல்லிட்டு அடுத்து என்ன பார்த்து பேசுறார். என்ன பேசுறாருன்னா, உங்க அப்பா உன்னை நிக்க வச்சிட்டாரு, நான் உனக்கு பிள்ளைய தந்திருக்கிறேன், நீ நிக்க வச்சிரு அப்படின்னாரு. ஆமென். உங்க அப்பா உன்னை நிக்க வச்சிட்டாரு, இனி நீ உன் பிள்ளை நிக்க வச்சிரு. எதுல? PhD எடுக்கிறது இல்லையா? இல்ல. ஆமென். டாக்டரேட் எடுக்கிறது இல்லையா? இல்ல. இல்ல பெரிய பெரிய அந்தஸ்தா மாறு, அதெல்லாம் கர்த்தர் செய்ய வேண்டிய விதத்துல செய்வார். ஆனா உன் பிள்ளை என் சந்ததியா நிக்கணும் தேசத்துல. ஆமென். அதுக்கு நான் என்ன ஆண்டவரை செய்யணும்? நான் என்ன செய்யணும்? ஒன்று செய், ஆபிரகாம் செய்ததை செய். நீ நம்பி உன் பிள்ளைய பலிபீடத்துல சரி. என்ன பலிபீடத்துல வைக்கிற அனுபவம்? பலிபீடத்துல ஒன்றை வச்சிட்டோம்னா அதன் பிறகு அந்த பலிபீடத்துல என்ன செய்யணும், என்ன விருப்பம் நடக்கணுங்கிறது தீர்மானிப்பது வைத்தவர் அல்ல, எடுக்கிறவர். ஈசாக்க பலிபீடத்தில் வைக்கிறது அர்த்தம் என்ன? இனி இந்த ஈசாக்கின் வாழ்க்கையில ஏன் விருப்பம் நடக்க தேவையில்லை, அவர் விருப்பம் நடக்கணும். அப்போ பிள்ளைகளை பலிபீடத்தில் வைக்கிற அனுபவம் என்பது நமக்கு பல விருப்பங்கள் உண்டு பிள்ளைங்க மேல, பல ஆசைகள் உண்டு பிள்ளைங்க மேல, அது அல்ல. ஆண்டவரே என் விருப்பம் நிறைவேறண்டா, உங்க விருப்பம் என் பிள்ளை வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. இந்த அர்ப்பணிப்பு ஒவ்வொரு பெற்றோரும் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே செய்ய வேண்டிய அர்ப்பணிப்பு. இதை நீங்கள் செய்வீர்களானால் நீங்க நின்று ஆராதிச்ச இடத்துல உங்க பிள்ளையை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். தலைமுறை தலைமுறை ஆண்டவருடைய சந்ததி என்று அறியப்படும். இப்படி நிறுத்தின ஆபிரகாமின் தேவனாய் மாத்திரமல்லவர் ஈசாக்கின் தேவனாக அறியப்பட்டார். ஆமென். என் தேவனாய் அறியப்படணும், என் பிள்ளையின் தேவனாய் அறியப்படணும், என் பிள்ளையின் தேவனாய் அறியப்படணும்.
கர்த்தருடைய வருகை மட்டும் என் குடும்பம் கர்த்தருக்கு என்று நிற்கணும்னு விரும்புறவங்க மாத்திரம் சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பலிபீடத்தை கட்டினான், அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றினான், அவர் விரும்பினதை செய்து முடித்தான். இந்த ஆபிரகாமின் தேவனாய் கர்த்தர் அறியப்பட வெட்கப்படவில்லை. எத்தனை பேர் விரும்புறீங்க, ஆண்டவரே என் லைஃப் இப்படிப்பட்டதா மாறட்டும் சொல்றவங்க மாத்திரம் எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? தேவ சமூகத்தில் ஒரு 5-10 நிமிடங்கள் நான் ஜெபத்தில் நடத்தி முடிக்க விரும்புகிறேன். எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் ரட்சகரே ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம். ஒரு விஷயம், எல்லாரும் கண்களை மூடி இந்த 3 அனுபவங்கள். ஒன்று, உங்க லைஃப்ல பலிபீடம் சரியாய் கட்டப்பட்டிருப்பதாக, உங்கள் பலிபீடத்தில் அக்கினி எரிந்து கொண்டிருப்பதாக. இரண்டாவது, உங்களுக்கு பல எதிர்பார்ப்புகள் உண்டு, அந்த எதிர்பார்ப்பை தாண்டி அவருக்கு சில எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆண்டவரே, என் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுறதுக்கு நான் துடிக்கிறதை விட உங்க எதிர்பார்ப்பை நிறைவேற்ற துடிக்கிற இருதயத்தை எனக்கு தருவீராக. 3, என்னை நிறுத்தினவர் என் தலைமுறைகளை நிறுத்துவாராக. என் பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறேன். இந்த அர்ப்பணிப்புடையவர்கள் மாத்திரம் உங்க 2 கரங்களை உயர்த்தி உங்கள் வாய்களை திறந்து ஸ்தோத்திரத்தோடு இந்த வார்த்தையின்படி நீங்கள் விட்டு கொடுப்பீர்களானா, உங்கள் பலிபீடம் கட்ட விட்டு கொடு சகோதரி, உன் பலிபீடம் கட்ட விட்டு கொடு சகோதரா. உறவிலே ஸ்திரப்படுங்கள், அவரோடு பழகிறதுல ஸ்திரப்படுங்கள். ஹல்லேலூயா. அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற உங்கள் இருதயத்தை திருப்புங்கள். ஆமென். அவர் விரும்புகிறதை செய்து முடிக்க உங்கள் இருதயத்தை திருப்புங்கள். நீ அவரிடத்தில் திரும்பு, அவர் உன்னிடமாய் திரும்புவார். நீ அவருடையதை செய்து முடி, அவர் உன்னுடையதை செய்து முடிப்பார். அவர் எதிர்பார்ப்பை நீ நிறைவேற்று, உன் எதிர்பார்ப்பை அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. என்ன விட்டுறாதீங்க ஆண்டவரே. ஆபிரகாமின் தேவனாய் அறியப்பட்டது போல, ஈசாக்கின் தேவனாய் அறியப்பட்டது போல நீர் என்னுடைய தேவனாகவும் அறியப்படுவீராக. எங்கள் பலிபீடம் செப்பனிடப்படட்டும். இடிச்சு கிடக்குதுப்பா, தகர்க்கப்பட்டு கிடக்குதுப்பா, அக்கினி எரியாம இருக்குதுப்பா. விட்டு ரொம்ப தூரம் போயிட்டோம். நெருங்கி இருக்கிற அனுபவமான அநேக அனுபவங்கள் இன்றைக்கு நஷ்டப்பட்டு விட்டது. கர்த்தர் கிருபையை எங்களை திருப்பிக் கொள்வீராக. உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து முத்தம் செய்கிற அனுபவங்கள் திரும்ப சபைக்கு உண்டாவதாக. உம்மை அதிகம் நேசிக்கிற இருதயம் எங்களுக்கு திரும்ப தருவீராக. ரகாபாலா சந்தலா ரிபாலா கத ரிபாலா தோரியாதலரா லேப்ரா காபாலா சந்தலா ரிபாலா போதரியாதலா. அக்கினி மறுபடி எரியட்டும், எல்லா பலிபீடத்தில் அக்கினி எரியட்டும். அனல் மூட்டி எரிகிற அனுபவம் உண்டாவதாக. நாளுக்கு நாள் அக்கினி பற்றி பிடிக்கிற அனுபவம், அவிந்து போடுகிற அனுபவம் அல்ல, அணைந்து போகிற அனுபவம் அல்ல, மங்கின அனுபவம் அல்ல, தினந்தோறும் அனல் மூட்டி எழுப்புகிற அனுபவம் உண்டாகட்டும் ஆண்டவரே. எங்கள் பலிபீடத்தில் அக்கினி எரிந்தால் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இந்த ராத்திரி முதல் ஒரு வித்தியாசம் உண்டாவதாக, இன்று முதல் ஒரு வித்தியாசம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எல்லா பலிபீடங்கள் செப்பனிடப்படட்டும், எல்லா பலிபீடத்தில் அக்கினி எரியட்டும், எல்லாருடைய வாழ்க்கையில் அந்த உறவு திரும்ப புதுப்பிக்கப்படட்டும். உம்மோடு நெருங்குகிற அனுபவம் உண்டாகட்டும். உம்முடைய எதிர்பார்ப்பு நிறைவேறட்டும், உம்முடைய விருப்பம் நிறைவேறுவதாக. ரிபாலா சந்தலா ரகாராபாலா தரியாதலரா. நல்ல கைகளை தட்டி ஒரு சில நிமிடங்கள் அபிஷேகப்பட்ட தேவ பிள்ளைகளை மறுபடி அந்நிய பாஷைகளோடு ஆவிலே பலனடைந்து இதோ ஒரு தேவ பலத்தை கர்த்தர் இப்பொழுது ஊற்றுகிறார். நீ திரும்ப எழும்பிடு, நீ எழுந்து பிரகாசி, நீ எரிந்து பிரகாசி. உன் ஒளி வருகிறது. உன் தூசியை உதறிவிட்டு எழும்பு சீயோனே, உன் தூசியை உதறிவிட்டு எழும்பு. உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் வல்லமையை தரித்துக்கொள். ஓ ராகாபா சந்தரா. இதோ இருப்பு தாழ்பாள்கள் முனைக்கப்படுகிறது, உன்னை கட்டின கட்டுகள் உடைகிறது, உனக்கு முன்பாய் வாசல்கள் திறக்கிறது. தேவனால் ஒரு பெரிய மகத்துவமான பயங்கரமான காரியம் உண்டாகிறது.
லகரபலரப சந்தலரபலபலபலபௌதரா லிகரபலகதரா. கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியாக உன்னோடு கூட இருக்கிறதை காண்பிப்பார். நீ யார் என்பதை நிரூபிப்பார். உனக்குள் இருக்கிற வல்லமை என்ன என்பதை காண்பிப்பார். கொஞ்சம் ஆவில நிறைந்த அந்நிய பாஷைகளோடு இதோ தேவ விடுதலை, உன்னதத்தின் விடுதலை உங்கள் மேல் வந்து இறங்குவதாக. திரும்ப எழும்பிறன்னு கர்த்தர் சொல்றார். நீ மடங்கிறது போதும், நீ முடங்கிறது போதும். உன் முழங்கால்களை ஸ்திரப்படுத்து, உன் கால்களை ஸ்திரப்படுத்து. ரகாபாலா ஷந்தலரா ஓ ரிபாலா ஹந்தல ரிபாலா கஷதரா. பலிபீடம் இடிக்கப்பட்டுடுச்சு, கட்டி எழுப்பு. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க? எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ள. நான் ஒரே ஒரு ஜெபத்தை மட்டும் ஏறெடுத்து நான் முடிக்கிறேன். உண்மையிலே பிரதர், என் லைஃப்ல என் பலிபீடம் அக்கினி இல்லாம தகர்க்கப்பட்டிருக்கிறது. திரும்ப கட்ட நான் விட்டு கொடுக்கிறேன். அந்த பலிபீடத்தில் அக்கினி எரியணும். அப்படி விட்டு கொடுக்கிறவங்க மாத்திரம் வெட்கப்படாம உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்தில் வைத்து இப்ப ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஒரு 2 நிமிஷம் ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆவியானவர் திரும்ப உயிர்ப்பிக்கிறார். அக்கினி மற்ற போகிறது. நீ எரியணும். உன் பலிபீடம் சரியா இருந்துச்சுன்னா போதும். உன் பலிபீடத்தில் அக்கினி எரிஞ்சிச்சுன்னா போதும். உன் நிமித்தம் அநேகர் கிறிஸ்துவை அறிந்து கொள்வார். உன்னை ஒருவனாய் கர்த்தர் முதல்ல தெரிந்தெடுத்தது. ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாய். உன்னை கர்த்தர் பிரித்தெடுத்ததுக்கு நோக்கம் உண்டு சகோதரா. உன்னை கர்த்தர் தெரிந்தெடுத்ததுக்கு நோக்கம் உண்டு. இதோ உன்னை திரும்ப கட்டுகிறார். திரும்ப உன் ஜெப வாழ்க்கை கட்டப்படுவதாக. திரும்ப உன் அக்கினி அனல் பற்றி எறிவதாக. திரும்ப தேவனுக்கு அடுத்த காரியம் உன்னில் உயிர்ப்பிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே பலிபீடத்தை தகர்க்கிற எல்லா அந்தகார வல்லமைகள் வெளியேறுவதாக என்று ஜெபிக்கிறேன். எல்லா பலவீன கட்டுகள் உடையட்டும். ஆமென். உம்மோடு நெருங்க விடாதபடி தடை பண்ணுகிற எல்லா பொல்லாத வல்லமைகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தில். உற்சாகத்தின் ஆவி, உன்னதத்தின் ஆவி, ஹல்லேலூயா, தூக்க மயக்கத்தின் ஆவிகள் வெளியேறட்டும்பா. ஜெபிக்க விடாதபடி தடை பண்ணுகிற ஆவிகள் வெளியேறட்டும் ஆண்டவரே. திரும்ப உயிர்ப்பிக்கப்படுவார்களாக. பலிபீடம் கட்டப்படட்டும், பலிபீடம் கட்டப்படட்டும். அர்ப்பணித்த பிள்ளைகள் வாழ்க்கையில இந்த அதிகாலை நேரம் முதல் ஒரு வித்தியாசம் உண்டாகட்டும். இன்று முதல் அதிக நேரம் உமக்கு இன்று நேரம் செலவழிக்க கிருபைகளை கொடுப்பதற்காக நன்றி. அப்படியே ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே என்ன நிக்க வச்சது போல என் பிள்ளைகளை நிக்க வச்சிருங்க ஆண்டவரே. அப்படி விரும்புறவங்க 2 கரத்தை உயர்த்தி ஒரு வார்த்தை உங்க பிள்ளைகளுக்காக. என்ன ரட்சித்து நிக்க வச்சீங்களே, ஆபிரகாம் நின்ன இடத்துல ஈசாக்க நிக்க வச்சீங்களே அப்பா. ஈசாக்க நிக்க வச்ச இடத்துல யாக்கோப நிக்க வச்சீங்களே ஆண்டவரே. உங்க வருகை வரையிலையும் தலைமுறை நிக்கணும் கர்த்தருக்காக. உமது அடியானின் வீடு என்றென்றைக்கு உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்து அருளும் என்று கேட்க விரும்புகிற உள்ளங்கள் கொஞ்சம் கதறலோடு, கொஞ்சம் கண்ணீரோடு, பிள்ளை இல்லாமல் இருக்கிற அன்பு உள்ளமே இப்பொழுது நீ ஜெபிக்க துவங்கு. ஆண்டவரே எனக்காக வேணாம், உங்களுக்கு என்று வளர்க்க எனக்கு ஒரு பிள்ளை தாரும் என்று கேளு. இந்த ஆண்டு கர்த்தருடைய நினைத்தருள்வார். இந்த ஆண்டு கர்த்தருடைய நினைத்தருள்வார். இயேசுவின் நாமத்திலே அவருடைய சந்ததியை உன் சந்ததி நிற்க உன் இருதயம் துடிக்குமானால் எங்க போனாலும் விட மாட்டார், எங்க போனாலும் விட மாட்டார். எவ்வளவு தூரம் உன் பிள்ளை மறைந்து போனாலும் கர்த்தர் திரும்ப இழுத்து கொண்டு வருவார், திரும்ப கொண்டு வருவார். அவர் ரட்சிப்பை விட்டு தூரமா இருக்கிற பிள்ளைகளை குறித்து பாரத்தோடு இருக்கிற உள்ளமே, பலிபீடத்தில் பிள்ளையை வச்சிரு, பலிபீடத்தில் பிள்ளையை வச்சிரு. உங்களை நிறுத்தி ஆராதிக்க வைத்த இடத்துல உன் பிள்ளை கர்த்தர் நிறுத்தி ஆராதிக்க வைப்பா. உன்னை கர்த்தருக்காய் நிறுத்தின இடத்துல உன் சந்ததி கர்த்தர் நிற்க வைப்பா. அரபாலா ஷகதாலா ரபா லிப்ராபா மாமா ஹந்தலா ரிகாபா ஷிகாராபாலா தரியதர ரிமலா தரியதர. நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போமக்கா.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.